हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम, सद्गुरु महाराज की। वाकुंडा मल्लवनमुंडा मामलरानु कुंडा मेनिमुंगादे பூக்கொண்டிருப்பாதுவே தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வாகீஷாத்யாசு மனசः சர்வார்த்தானவக்ரமே உன்னத்வாகிருத்யாசு பூதம் நமாமி கஜானனம். दोर्भिर्युक्ताजगुभिः स्फटिकमणिमयीमक्षमालां ददानां हस्ते नैकेन कृत्वं चिदं पुस्तकं चामरेण भाषां पुण्येन शङ्खस्फटिकमणिपा भासमाना समाना सा मे वाग्देवदे गम्यसुवदने सर्वदा सुप्रसन्ना कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिमुनिसिंहस्य कवितावनचारिणः श्रीमन् रामकथानाथं गोमयादिपराङ्गतिं यज्ञं सदनं रामचरितामृतसागरं अत्युत्तस्तं मुनिं वन्दे आचेतसमकल्मषं कोशपरीकृतवाराशिं अशकीकृतराक्षसं रामायणमहाभारतं वन्दे लीलात्मजम् आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र रघुनाथगीतं तत्रगतमष्टकाञ्जलिं ஆஸ்வவாரி பரிபூர்ணலோச்சனம் மாறுஜன்னமுதாதிசாந்தகம் ஊரிடை சொர்வைத்து எம்பதூனாதி உருவமைந்து ஒன்பது வாசல் தான் உடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணன் நின்றிருந்தேன் தேனுடக் கமல திருவிற்கரசே திரே கொல்மான் நெடுங்கடன் கிளந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நெய்மிசாரண்யத்துள் எந்தாய் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக உயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றுபட்டு அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தார் அவன் அளித்து காப்பா ஜானகி காந்த ஸ்மரணம். ஹர பார்வதி பஜயே. சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ. சிவப்பதியான பகவானோட பரமாணுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதாவோட பரமகிருவையால் நமக்கு இன்றைக்கி விசேஷமான மகோன்னதமான நாள் அன்றைக்கி சுந்தரகாண்ட ஸ்வரங்களை பாட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நேற்று தினத்தில் பார்த்தோம், ஜாம்பவான் ஹனுமான் தான் சரியானவர் சீதையை தேடுறதுக்கு. அப்படி சீதை எங்கே இருக்கான்னு நமக்கு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆஞ்சநேயர் தான் சரியானவர். அதுக்கு நம்ம முன்னாடியே நேற்று தினம் கதையில் பார்த்தோம், ராமர் யாரை சூஸ் பண்ணணும்னு பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி தான் சூஸ் பண்ணார். அப்படின்னு தத்துவ ரீதியாக பார்த்தா அந்த 10 யோஜனை 20 யோஜனை 30 யோஜனை யாரெல்லாம் அவர்கள் ஒரு விதத்தில் குருக்கள். எப்படின்னா நமக்கு வித்தையை கொடுக்குறவெல்லாம் இருக்கா. எப்படி ப்ரீகேஜி எல்கேஜி சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் வாத்தியார்லேருந்து அதுலேருந்து 1ஆம் கிளாஸ் வேறு வாத்தியாரோ, அதுலேருந்து 10ஆம் கிளாஸ் வேறு வாத்தியாரோ, அதுலேருந்து 12ஆம் கிளாஸ் வேறு வாத்தியாரோ, அது போல் காலேஜில் வர வாத்தியாரோ, அப்படின்னு ஒன்று தாண்டி போவோமே, எல்லா வாத்தியாரும் கடந்து போவோமே. அந்த மாதிரி 10 யோஜனை தூரம் வானரனும் 20 யோஜனை தூரம் வானரும். எதுக்குன்னா ஒரு கஷ்டத்துக்கும் ஒரு குரு தேவைப்படுறது. ஒரு வித்தையை கற்றுக்கணும்னா, ஒரு பாட்டு கற்றுக்கணும்னா அவனுக்கு பொதுவாக ஒரு ஞானம் இருக்கணும். அவனுக்கு ஸ்ருதி ஞானம் இருக்கணும், லயம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னு அவன் ராகத்தோட ஞானம் இருக்கணும். அது இருந்தால் தான் குரு என்ன பண்ணுவோம், அதை மோல்டு பண்ணி அவனை ஒரு பெரிய பாடகனாக ஆக்க முடியும், ஒரு வித்வானாக ஆக்க முடியும். அப்படின்னு நமக்கு அடிப்படை ஒருத்தருக்கு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு குரு தேவை. அதுக்கு வித்யா குரு தேவை. அப்படின்னு 10 யோஜனை தூரமான வித்யா குரு தான் அவர்கள். அதனால அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியுமே தவிர மேலே தருணம் பண்ணுறதுக்கு, மேலே ஜீவனை கரையேற்றுறதுக்கு, சீதை ஜீவனை கரையேற்றுறதுக்கு
பகவான ராமபிரான ஞாபகப்படுத்துறதுக்கு வேணும்னா அந்த ஜீவனுக்கு தகுந்த குரு வேணும். அது பகவானால பிரிக்கப்பட்டது. அது பகவான் வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த குரு தான் வந்து லாய்க்கு அந்த ஜீவனை கரையேற்றுறதுக்கு அப்படி பகவான் சூஸ் பண்ணோம். அப்படி சூஸ் பண்ண குரு தான் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி ஆஞ்சநேய சுவாமி எப்படி இருக்காருன்னா, சவேகவான் மேக சமாஹிதாத்மா ஹரிப்பிரவீரஹ பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவோ ஜகாமலுங்கா மனசா மனஸ்வி. அப்படி மனசை சங்கல்பிச்சார். ஜாம்பவான் எப்போ வந்து தான் சக்தியை சொல்லினாரோ, இப்பேற்பட்ட பராக்கிரம உடையவன் இத்தனை லட்சணங்கள் சொன்னோன்னு மனசு சமாதாய மகானுபாவா. அப்போ மனசுல உள்வாங்கினார், நிறைச்சுண்டார். ஜகாமலங்கா மனசா மனஸ்வி. உடனே லங்கை கிளம்பணும் அப்படின்னு தயாரானார். எங்க உட்கார்ந்தார்னா மகேந்திர பர்வதத்தில் உச்சியில அமர்ந்தார். அப்படி உச்சியில அமர்ச்சே வால்மீகி மகர்ஷி ஆரம்பிக்கிற சுந்தரகாண்டத்தை. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா ஏஷ பதவன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. அப்படி முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். இதிலே பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படின்னு சாதாரணமாக பார்த்தா ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனா. அப்படின்னு சத்ருவான எந்த ராவணாசுரன் வந்து சீதையை அபகரணம் பண்ணினாரோ அந்த ராவணனுக்கே சத்ருகர்ஷனா, அந்த ராவணனுக்கே ஒரு பயத்தை உண்டாகும்படி என்ன பண்ணார், ஏச பதம் வேஷ்டும் சாரணாச்சரிதம் பதி. எந்த தேவர்கள் யக்ஷர்கள் வந்து ஆகாச ரீதியா வந்து சஞ்சாரம் பண்றாரோ அந்த ஆகாச ரீதியா வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து சஞ்சாரம் பண்ணணும் தயார் பண்ணினார். அப்படின்னு அவருக்கும் நிறைய பராக்கிரமம் உண்டு. தண்ணீரை நீஞ்சு கூட சம்பரின்மை போய் கூட லங்கை போயிடலாமே. அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராம் சங்கல்ப மாத்திரத்தில் அங்கே இங்கே ஜபிச்சா உடனே லங்கைக்கு போயிடலாமே. எதுக்கு சரிதே பத்தியம்னு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வால்மீகி மகர்ஷி சொல்கிறார், எதுக்கு ஆகாச ரீதியாக வந்து சொல்கிறார், எதுக்குன்னா குருநாதர் ஒரு பக்கம் வந்து நான் குரு அப்படின்னு நம்மள கொடுக்குறார். ஏன்னா இத்தனை சாசனங்களும் ராமபிரான் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் வால்மீகி மகர்ஷி என்ன பண்ணார், அவரை வந்து மனுஷனை அண்டர்பிளே பண்ண முடியாது பண்ண வச்சு ஆத்மானம் மனுஷன் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம். நான் மனுஷன், நான் சாமானிய மனுஷன் காட்டும். எதுக்குன்னா ராவணசிய வதத்துக்கு, ராவண வதத்துக்கு மனுஷனோட பலம் வேண்டும். அந்த மனுஷனா ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து வால்மீகி மகர்ஷி வந்து ஒரு சாமானிய மனுஷன் எப்படி வாடறாரோ அப்படின்னு காட்டினார். அப்பப்போ தான் கண்ட்ரோலில் விட்டு தெய்வீகம் காட்டினார், தான் தெய்வ அம்சம்னு காட்டினார். தாரை சமாதானப்படுத்துறதுல, அப்புறம் வந்து ஜடாயு மோட்சம் கொடுக்கறதுல, சபரி பாட்டிக்கு மோட்சம் கொடுக்கறதுல, சரபங்கர் மோட்சம் கொடுக்கறதுல, இப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் நீ பார்த்தா அங்கங்க தான் மைன்யூட்டா வந்து ராமபிரான் தெய்வம் அப்படின்னு காட்டினார். 80% பார்த்தா பக்கா மனுஷன் அப்படின்னு நமக்கும் தோணும். ஆனால் அற்புதங்களை காட்டணும், சாசங்களை காட்டணுன்றதுக்கு வந்து வால்மீகி மகர்ஷி என்ன பண்ணார், ஒரு குரங்கை வச்சு பண்ணலாமே, ஒரு வானரை வச்சு பண்ணலாமே. அதுதான் சுந்தரகாண்டம்னு பேர். அதை வியாக்கியானத்தை சொல்றச்சு சுந்தரே 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 சுந்தரோ ராம சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் மனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தர கவி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம்ன சுந்தரம். இப்படி ஒரு இடத்துல அழகா சுந்தரம்னு வருது. அப்படி ஒரு அர்த்தத்தை பார்த்தா ஆஞ்சநேய சுவாமின்னு பச்சையா தெரியுது. ஏன்னா அவருக்கு 200 பேர் சுந்தரன்னு பேர். ஏன்னா பரமேஸ்வரனுக்கே சுந்தரம் தானே பேர், அதனால இவருக்கும் சுந்தரம்னு பேர். அப்படி சுந்தரே சுந்தரோ ராமஹா. உலகத்தில் விட அழகானவன் யாருன்னா ராமபிரானே தான். ஏன்னா பேர்லேயே இருக்க ராமன்னா எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணுறது தான் ராமன். அப்படி சுந்தரே சுந்தரோ ராமஹா சுந்தரே சுந்தரி கதா. அத்தகையான மதுரமானது பாட்டே கேகச்ச போதும் தத்தீரே சமமிதவுன்னு லவகுஷால சொல்கிறச்சே அது எப்படின்னா சுத்தியோட சுத்தமாக இருக்கும். அந்த கதை வந்து எப்படி வந்து கேடுக்கு இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி ராமாயண கதை ரொம்ப மதுரமாக இருக்குது. சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா. அந்த கதையில சீதையோட கருத்து அதான் சீதாயாக சரிதம் மகத்துன்னு வால்மீகி 200 பேர் வச்சிருக்காரு. பொதுவாக ராமாயணத்தில் 3 பேர், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகத்து பௌலஸ்திய பதவி தேவ சகார சரிதம் பிரதா. அப்படி 3 பேர். முதல் பேர் என்னன்னா ராமாயணம்னு பேர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தம். இன்னொன்று என்ன, சீதாயாக சரிதம் மகத்து. சீதையோட கருப்பை சொல்றாங்க, சீதையோட சேஸ்டிட்டி, சீதையோட பாதிவிரத்தியம் அதை காட்டுறதுக்கு தான் சீதாயாக சரிதம் மகது. அத்தகையான சீதையோட பாதிவிரத்தியம் எங்க தெரியும்னா சுந்தரகாண்டத்தில் தெரியும்.
அப்புறம் வந்து பௌலஸ்தியம் வந்து அது ஒரு பக்கம் இருக்கணும், யுத்தகாண்டம் அப்படின்னு சீதாயாக சரித்தம் மகத்துவம் வந்து இந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்னு. சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் மனம். அத்தகையான சீதையோட கல்பு பிரபாவம் எங்க தெரியுதுன்னா அசோக மனத்திலே தெரியுது. அப்புறம் சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரஹா கபி. அப்படி காவியத்துக்கு சங்கேபமா வந்து எது இருக்குன்னா அத்தகையான சுந்தரகாண்டம். அப்புறம் அந்த சுந்தரகாண்டத்தில் கதாநாயகன் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. அதாவது சுந்தரே சுந்தரஹா கபி அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமியே கதாநாயகனா இருக்கார். நம்ம எல்லாரையும் மதுரமா எல்லாரையும் கவரும்படியா நடந்துக்கிற சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிண்ண சுந்தரம். அத்தகையான சுந்தரமான காவியமான சுந்தரகாண்டமே மந்திரம். அது ஒருத்தரை கரையேறதுக்கே போதும். ஒருத்தர் வந்து ஏதாவது சதிபதி பிரிவு ஏற்பட்டுனா சுந்தரகாண்டத்தை பாராயணம்னாலே போதும், அவர் 2 பேரும் சேர்த்து வச்சிடும். ஒருத்தர் வேலை கிடைக்காத ஓட்டாண்டியா அலையிறான்னு சுந்தரகாண்டத்தை வந்து பாராயணம் பண்ணாலே போதும், உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்புறம் ஒருத்தர் ஞானம் வரணும், ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தோடு இருக்கானா அந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாலே எல்லாமே கிடைச்சிடும். சகல பலனும் இதில் இருக்குது சுந்தரகாண்டத்தை. அத்தகையான சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிண்ண சுந்தரம். இதை விட அழகான தோற்றத்தை கிடையாது அப்படின்னு வந்து திலகர் வந்து வைஷ்ணவாச்சாரிய திலகர் வந்து சுந்தரகாண்டத்துக்கு சுந்தரம் வச்சே வியாக்கியானம் போட்டிருக்காரு. அத்தகையான சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறச்ச ஏஷ பதம் வேஷ்டம் சாரணாச்சரிதம் பதி சரிதே பதி அப்படின்னு ஆகாச மார்க்கமா ஆஞ்சநேயர் வந்து திடமா இருந்து சஞ்சாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். அந்த காரியம் எப்பேற்பட்டதுன்னா துஷ்கரம் நிஷ்பதி துவந்தம் சிகீஷம் கர்மவான் சமுதக சிவோ கிரீவம் கவாம்பதி வா பவம். அவர் எப்படி பார்த்தார்னா ஒரு மாடு நிமிர்ந்து பார்க்குமோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து நிமிர்ந்து லங்கையை பார்த்தார். ஏன்னா ஞானியோட லட்சணம். ஏன்னா ஞானிகளும் வந்து பார்த்தா வந்து அவன் தாடி வச்சுட்டு இருப்பான், ஜடை வச்சு ஜடக்கமணங்களோடு இருப்பான், அது மாத்திரம் லட்சணம் இல்லை. அவர்களோட கண்ணே போதும். பெரியவா பரமாச்சாரியத்தை பார்த்தாருன்னா அவர் கண்ணு பிரமாணம். ஏன்னா கண்ணு தீட்சணமா இருக்கு. அவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமின்னு மகாராஷ்டிராவில் இருக்கார். அவர் கண்ணு எப்படி இருக்குன்னா நெற்றி புடைச்சாலுமே அவர் கண்ணு எப்போதுமே ஆகாசத்தையே பார்த்தனாலும் அவர் கண்ணு தீட்சணமா இருக்கு. இது ஞானிகள் லட்சணம் எப்படி இருக்குன்னா கண்ணு பயங்கரமா தீட்சணமா இருக்கும். அப்படின்னு கவாபதி வாவும். அதனால்தான் மாடம் கோமாதாவோட கண்ணை மைய பார்க்கணும்னா அந்த கண்ணு பார்த்தாதான் அந்த கருணையினால நம்ம தோஷங்களை தள்ளி போயிடும். அத்தகையான கவாம்பத்ரி வாவம். அப்படி பசுமாடு வந்து எப்படி வந்து வயலை பார்க்குமோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து இப்படி நிமிர்ந்து லங்கையை பார்க்குறார். நிமிர்ந்து பார்க்க சட்டி இருக்குன்னா அந்த காரியமும் என்னன்னா மகத்துவமான காரியம். லங்கையை லேசாக தாண்ட முடியாது, எல்லாராலையும் முடியாதுன்னு வந்து தலை குடிஞ்சுட்டு இருக்கா. தானே குடிஞ்சுட்டு இருக்கிற காரியத்தை நம்ம ஆஞ்சநேயர் சாதிக்க போறார். அதான் சாதிக்கிற முன்னாடி என்ன பண்ணாருன்னா அங்கே வந்து எல்லாமே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற மரங்கள், மலைகள், பாறாங்கல்கள், சுற்றி இருக்கிற எல்லா மிருகங்களும் என்னாச்சுன்னா ஆஞ்சநேயரோட பயங்கரமான பெரிய சரீரத்தில் வந்து எல்லாம் ஒட்டிக்கிறது, எல்லாம் அணைச்சிருக்கு. அப்படி எல்லாம் அணைச்சிருக்குன்னா வனமே அவர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. அவரே ஒரு பர்வதத்துக்கு மேலே பர்வதமாக இருக்கார். அத்தகைய ஆஞ்சநேய சுவாமி வந்து என்ன பண்ணாருன்னா போக முன்னாடி ஸ்மரணம் பண்ணணும். பொதுவாக ஒரு கிளம்புறோன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், குலதெய்வம் வச்சுப்போம், எங்கே வேணால் போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக நம்ம தெய்வத்தை ஸ்மரணம் பண்ணோம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கணும். அப்படி சொன்னாதான் நம்ம நல்லபடியாக வந்து நம்ம யாத்திரை ஸ்மூத்தாக போகிறோம். இல்லைன்னா ஏதாவது உபத்திரங்கள் ஏற்படலாம், ஏதாவது வந்து கெட்ட செய்திகள் ஏற்படலாம். அதுலேருந்து விலகணும்னா வந்து என்ன பண்ணோம், நமக்கு யார் தெய்வமாக இருக்காரோ, நமக்கு யார் டியராக இருக்காரோ, அப்படின்னு நம்ம யாரோட அனுகிரகத்தில் வந்து இப்பேற்பட்ட யாத்திரையை தொடங்குறோமோ அவர்களை ஸ்மரணம் பண்ணணும். அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி வந்து நமக்கு தினமத்தை காட்டுறார். முதல்ல யாருன்னா சூரிய பகவானை காட்டுறார். அந்த சூரியன்ட்ட தான் சகல சாஸ்திரங்களும் கற்பித்தார். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமியோ பால சூரியனா இருக்கார். சூரியன் ஆப்பிள் பந்து பிடிக்கலாம் போல ஆப்பிள் பந்து நினைச்சு வந்து அதை கபலீகரணம் பண்ணணும்னு போனார். சூரியன் வந்து ஆப்பிள் பந்து நினைச்சு அதை கபலீகரணம் பண்ணணும்னு போனார். அப்போ போறச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சூரியனோ வந்து பார்த்தோட சூரியனுக்கே ஒரு சந்தோஷம் வந்தது. கட்டி ஆலிங்கனம் பண்ணணும்னு வந்து, ஏன்னா என்னோட பிரதிநிதி வரானே அப்படின்னு வந்து ஒரு ஆசை. ஏன்னா ஒரு கண்ணாடி பார்த்தா உனக்கு ஒன்றதானே பிடிக்கும் அப்படின்னு என் கண்ணாடி வரானேன்னு கட்டிக்கணும்னு வந்தா. அப்போ இந்திரனுக்கு பயம் வந்தது. இவனோ வாயை பொழந்துட்டு வரான். வாயை பொழந்துன்னு வந்தா அப்படியே சூரியனை வந்து சுவாகம் பண்ணிட்டு போறானே. அதனால என்ன பண்ணா வஜ்ராயுத்தால ஏறி
தாடையில் அடித்தார். அந்த தாடையில் அடித்து ஒரு பெரிய கட்டு விழுந்ததுனால ஹனுமான்னு பேர். அப்படி ஆஞ்சநேய சுவாமி வந்து ஹனுமான்னு பேர் பெற்றதுக்கப்புறம் வாயு பகவான் தாங்கி பிடிச்சார். தாங்கி பிடிச்சோன்னே என் பையனை யாரா கை வச்சது அப்படின்னு ஆத்திரத்தோட என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஸ்தம்பம் பண்ணினார், நிப்பாட்டினோன்னா காற்று நிப்பாட்டினா ஒரு 2 மணி நேரம் ஃபேன் இல்லாமல் இருந்தால் இருக்க முடியுமா அப்படின்னு வாயு எல்லாத்தையும் ஸ்தம்பம் பண்ணினார். ஸ்தம்பம் பண்ணோன்னா மூச்சு தராமல் ரிஷிகள், தேவர்கள், கிணறுகள் தயங்கி அழுது ஓடி வாயுவோட காலை வந்து சரணாகதி பண்ணிட்டார். பண்ண உடனே எல்லாரும் வந்து ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணினார். உங்க பேருமே ஹனுமான்னு பேரு. ஏன்னா தாடையில் அடிபட்டு பெருசா வீங்கினதுனால உனக்கு ஹனுமானும் காரண பேராயிடுச்சு. எப்போ நீ அஞ்சனாதேவி புத்திரனோ உனக்கு ஆஞ்சநேய சுவாமின்னு பேர். அதனால நாங்கள் அனுகிரகம் பண்றோம். பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது, வைஷ்ணவாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது, ஐந்திராஸ்திரம் ஒன்றும் பண்ணாது, பல அஸ்திரங்கள் ஒன்றும் பண்ணாது. ஒரு தேவர்களும் அனுகிரகம் பண்ணினார். அப்படி அனுகிரகம் பண்ணதுனால மேற்கொண்டு பாடங்களை கற்பிக்கணும்னு ஒரு ஆசையாக சூரிய பகவான்கிட்ட போனார். சூரியனும் வெயிட் பண்ண மாட்டார். காலையில் அந்த 6:30 மணி சூரியோதயம்னா சாயந்தரம் 6:30 மணி அஸ்தமனம். அப்படி இருந்து சூரியன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். அப்படி சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதான் வேதமே சொல்றது. சூரியோ மரீச்சிமாதட்டு சர்வஸ்மாத் புவனாதி தஸ்யாமா கவிசேஷேன சுதக்கால விசேஷனம் அப்படின்னு அர்த்தபிரஷ்னத்தில் வருது. அப்படின்னு சூரியன் வந்து காலத்துக்கு தகுந்தாமல் சஞ்சாரம் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். அத்தகைய சூரிய பகவான் ஆஞ்சநேய சுவாமி நோக்கி நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண சூரியனுக்கு ஒரே சந்தோஷம். தம்பி எப்படி இருக்க, எங்கள் ஆளை சாப்பிட வரையலான்னு. அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, உங்ககிட்ட வேதத்தை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு. எப்படி அப்படி எங்கிட்ட நீ கற்றுது? நானும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். இங்கே 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 இருந்தால் நான் வேற இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். அப்படியா சுவாமி? எனக்கு பரவாயில்ல சுவாமி. என்னடா பரவாயில்லன்ற, நான் ஓடுறேன் அந்த வேகத்தை வந்து நீ தாக்கு பிடிக்கணும்ப்பா. அப்போதான் நான் சொல்லி கொடுத்த வித்தை பிரயோஜனம் பான. அது பரவாயில்ல சுவாமி, நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க. நீங்கள் அனுகிரகம் பண்ணால் சகல சாஸ்திரமும் வந்து என் மண்டையில் ஏறும். சகல சாஸ்திர பாடங்கள் தானே நான் ஆயிடுவேன் அப்படின்னு சூரிய பகவான் அனுகிரகத்தில் எல்லா சாஸ்திரமும் தெரிந்தவனாயிட்டார். அதை காட்டிலும் என்ன எல்லா சாஸ்திரமும் தெரியும். முக்கியமாக 9 விதமான கிராமர் தெரியும். அதனால நவவியாக்கரண பண்டிதன் ஆஞ்சநேய சுவாமிக்கு பேர், ஒரு பட்டம். அப்படின்னு நான் முதல்ல யாரை ஸ்மரணம் பண்ணார்னா சூரிய பகவானை ஸ்மரணம் பண்ணார். ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஞ்சாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதிம். அப்படி முதல்ல குருநாதரான சூரிய பகவானை ஸ்மரணம் பண்ணான்னு ஒரு கதை ரீதியாக சொல்லிட்டாங்க. அப்புறம் மகேந்திராய முதல்ல வந்து வரம் கொடுத்தவர். அத்தகையான இந்திரன், தேவர்களுக்கு தேவராக இருக்கிற இந்திரனுக்கு நமஸ்காரம். அப்புறம் தகப்பனாரான வாயுக்கு நமஸ்காரம். அப்புறம் வந்து அவனாய ஸ்வயம்புவே பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு தீட்சை கொடுத்தாரு. அத்தகையான பிரம்மதேவனுக்கு நமஸ்காரம். அப்புறம் அதை காட்டிலும் என்ன தேவர்களை நமஸ்காரம் பண்ணாச்சு, தித்தேவர்கள் நமஸ்காரம் பண்ணாச்சு. இப்போ அங்கே மாத்திரமா தேவர்கள் இருப்பா, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருப்பார். அதுதான் ஒரு குருநாதரோட பக்குவம். நமக்கும் அந்த பக்குவத்தை வர வேண்டும்னு வந்து ஆஞ்சநேய சுவாமி காட்டுறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அதை கிரண்யகேஷ் கூட பிரலாதம் சொல்றச்சு, நான் கேவலமே பவதஸ்ய ராஜன்னு சபை பலம் மலினாச்சாரேஷா வரே சிறஜங்கமாயே பிரம்மாதையோ ஏனவசம் பண்ணீதா அப்படின்னு கிரண்யகேஷ் வந்து சொல்ற. பிரலாதா தூண்டுல வந்து ஓ ஹரி இருக்கானா, இந்த இடத்துல ஹரி இருக்கானா கிரண்யகேஷ் கர்ஜித்த உடனே நீ சொல்றியே உங்க பௌருஷம் இந்திரனை ஜெயிச்சியோ பிரம்மா ஜெயிச்சியோ யட்சகணங்களை ஜெயிச்சியோ நீ சொல்றியே, நீங்க சொல்ற உங்களுக்குள்ளேயே ஹரி இருக்காருப்பா. அதை காட்டிலும் என்ன ஹரி இல்லை நீ வந்து ஆட்டம் போடுறிய. நீ போடுற ஆட்டத்துலையும் உனக்குள்ள ஹரி இருக்காப்பா. உனக்குள்ள ஹரி தூண்டி விடுறதுனால தான் நீ ஹரி இல்லை நீயே சொல்றப்பான்னு. வரையவே ஸ்திரஜங்கமாய எல்லா இடத்திலையும் ஸ்தாவர ஜங்கமத்திலும் உயிருள்ள பொருட்களுக்கும் உயிராத பொருட்களுக்கும் பகவான் இருக்கார். அப்படி பூதேபியஞ்சாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதியம் அப்படி சர்வபூதத்திலையும் பகவான் இருக்கார். அந்த ஞானத்தை காட்டுறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கிற. அப்படி கண்ணு முன்னாடி நிற்கிறச்சு ஒரு வீர வச்சனம் கொடுக்கணுமே. ஒரு காரியம் நடக்கிறோம்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுமே. ஒரு இடத்துல போகிறோன்னு வை, ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோன்னு வை, அந்த பாஸோ வேண்டாம் அவருப்பா வேலை நம்ம சுமக்கிறான், அவனுக்கு நம்ம நம்பிக்கையே வராது. நம்ம என்னதான் ஹிதமாக பேசினாலும் நம்ம என்னதான் முகஸ்துதி போட்டாலும் எதுக்கு வசப்பட மாட்டான். ஆனால் சுக்ரீவனுக்கு ஷூரிட்டி கொடுக்கலாம்.
ஆனால் ஜாம்பவானுக்கு கொடுக்கணும். இப்போ சீனியர் வந்து ஜாம்பவான் தான் இருக்காரு. இப்போ ஜாம்பவானுக்கும் சூரிட்டி கொடுக்கணும்னா, மற்ற வானர்களுக்கும் சூரிட்டி கொடுக்கணும்னா அதுக்கு வீரவச்சனம் பேசணும். வானரான் வானர் சிரேஷ்டம் இதம் வச்சனம் அப்ரவீத் யதா ராகவ விர்முக்தா சரஸ் வசன விக்ரம கச்சே தத்து கமிஷ்யாமி லங்காம் ராவணபாலிதாம் நகித்யக்ஷாமி யதிமா லங்காயாம் ஜனகாத்மஜா அடே நைவே நிவேன கமிஷ்யாமி சுராலயம் அப்படின்னு மேற்கொண்டு கண்டிஷன்ஸ் போடுறார். அவர் சொல்கிறார், அவரோட பாவம் எங்கன்னு வந்து ஸ்பஷ்டமாக சுந்தரகாண்டத்தில் தெரியுது. ஆஞ்சநேயர் என்னமோ பெரிய வீரமுடையவர், பெரிய பௌஷமுடையவர், பெரிய வில்பவர் இருக்கிறவர்னு சொல்லலாம். அவர் பக்தர்னு எங்கே தெரியும்னா ஒரு ஸ்லோகம் போதும். யதா ராகவன் முக்தா சரஸ் வசன விக்ரமா யதா ராகவன் முக்தா. எந்த ராமபிரான் வந்து லங்கை நோக்கி அடிக்கணும்னு விண்ணப்பிக்கிறாரோ அது ராமரோட பாடம் என்னன்னா ஒன்றும் தப்பா அது எந்த குறியில் அடிக்குமோ, எந்த குறியை வந்து அடிக்குமோ அந்த குறியில் கரெக்டாக போகும். அத்தகையாக ராமபானம் போல நான் இருக்கேன், அது ஒரு அர்த்தம். இல்லைன்னா என் வாக்கில் எப்பொழுதுமே ராமநாமம் ஜெபிச்சுட்டே இருக்கு. இவன் நண்பகன் நெய்வான்னு குருவே அப்படின்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அப்பேற்பட்ட நாமாமிரத்தில் பானம் பண்ண ஆஞ்சநேய சுவாமிக்கு நமஸ்காரம். சதாராம ராமேதி நாமாமிருதந்தே இவன் அன்னவன் மன்னன் நெய்வ குருவே விவேகம் துதேகம் பிரசாதாத் பிரசாதாத் அப்படின்னு ராமபுஜங்க பிரயாச ஸ்தோத்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடுறார். எப்போதுமே ஹனுமந்த் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாருன்னா ராமநாமாவே பானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராமநாமா பானம் பண்றதுனால என் வாக்கிலையும் ராமநாமா இருக்கு. எப்படி ராம பானத்துல வந்து ராமநாமா இருக்கோ என் வாக்கிலையும் ராமநாமா இருக்கு. அதனால நான் குறி தப்பவே மாட்டேன் அப்படின்னு தன்னை வந்து ஒரு அம்பா நினைச்சேன். முக்தா சரஸ்வசன விக்ரமா கச்சே தக்க கமிஷ்யாமி லங்காம் ராவணபாலிதாம். எந்த லங்கை வந்து ராவணரோட புஜபலத்தில் இருக்கோ அந்த லங்கைக்கே பிரவேசம் பண்ணுவோம். ஒருவேளை 3 கண்டிஷன். நகி திரக்ஷாமி ரிவா லங்காயா ஜனகாத்மஜான் அனே நெய்வனிகே வேத கமிஷ்யாமி சுராலயம். ஒருவேளை லங்கையில கிடைக்கலே நான் தேவலோகத்தையே பேத்தெடுத்து வந்துடுவேன். அந்த தேவலோகத்தில் இந்திரனை வந்து மிரட்டுவேன், எங்கடா என் சீத்தைன்னு கேட்பேன். அப்படி கேட்டு இந்திரன் மூலியமா சீத்தையை வாங்கிடுவேன். ஒருவேளை அது கிடைக்கல, வெறிவா திருதிவே சீதா நான் திரக்ஷாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சசராஜானம் ஆனஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகாரியோகம் யஷ்யாமி சீதையா ஆனஷ்யாமி பாம் லங்கா சமுத்பாட்ய சராவணா. இப்படி மேற்கொண்டு கண்டிஷன் போடுற வெறிவா திருதிவே சீதா திரக்ஷாமி கிருதஸ்ரமஹ. 3 லோகத்தில் கிடைக்கலன்னு வச்சுப்போம். அப்படி 3 லோகத்தில் கிடைக்கணுமோ 10 தலை 20 கை உள்ள அரக்கனை வந்து வாளால கட்டி போட்டு தலை குப்புற நிற்கிற தலை கொழுப்ப தலைகீழ நிற்க வச்சு சீதை எங்கடான்னு அடிச்செடுத்து விசாரிப்பேன். பத்வா ராட்சசராஜானம் ஆனைஷ்யாவிராஜம். ஒருவேளை அது கிடைக்கிறேன்னு சர்வதா விகாரியம் வேஷ்யாமி சந்திரியா. ஒருவேளை நான் கேட்ட கேள்விக்கு இப்படி கொழுப்பு பிடிச்சவன் பதில் சொல்லல ஆனைஷ்யாவி லங்கா சுட்பாட்டை சனாவனா. அந்த லங்கை இருக்கே சொன்னமயமா அந்த லங்கையை மொத்தமா பேத்திருத்து நான் வந்து மகேந்திர பர்வதத்துல வந்து வைப்பேன். அது மூலியமா சீதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மாணவர்களுக்கு வந்து ஜெயகோஷமா போச்சு. எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. இப்படி கோஷம் போட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஒரே ஆலோசனை. அப்படி நான்கூல சக்கரே மகான் சுக்லதம்சுவானிநாத் பிரஜான் விரோஜன மகான் ராஜா ஹரிவேஷீவமா பாஸ்கரஹா. இப்படின்னு வந்த எல்லா தேவர்களையும் சஞ்சாரம் பண்ண தேவர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வாடர்கள் எல்லாரையும் உற்சாகம் பண்ணிட்டு மேற்கொண்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். தேவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், இப்பேற்பட்ட காரியம் பண்ண போறாரு, இப்பேற்பட்ட காரியம் வந்து பண்ண போறாரு, எப்படி வந்து சாதிப்பாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாரு. ஆச்சரியமா பார்க்கச்சு அவர் வந்து போறச்சு எல்லா வானவர்களும் உற்சாகத்தோட பார்க்குறாரு. அவருக்கு எப்படி அழகா டேக் ஆஃப் பண்ணிருந்தாச்சுன்னா அந்த மரமும் வந்து பிதிக்கிண்டு வெளில வருது. எல்லா வஸ்துக்களும் எல்லா மிருகங்களும் வந்து கீழே வருது. அப்படி அவர் போடுற வேகத்தில் போய் பார்த்தா அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு மரத்துல இன்னொரு மரம் தாவணும். அப்படி அழகா தாவினார். அப்படி அழகா தாவி ஆகாச மார்க்கமா ஆஞ்சநேய சுவாமி கிளம்புறார். அந்த கிளம்பின உடனே எல்லா வானவர்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட அவரும் வந்து எப்படி கிளம்புறாருன்னா ஏவ முக்வா ஹனுமான் வானரான் வானவர்த்த மகன் யுக பார்க்காத வேகேன வேகவான் அனுச்சாரகன்
சுவர்ணமிவ சாத்மானம் வேணேசகமிகுஞ்சரா. ஒரு டேக் ஆஃப் பண்ணி மேல அப்படியே அழகா கிளம்புறாரு ஆகாச மார்க்கமா. இது கிளம்புறச்சே எப்படி இருக்குன்னா சுவர்ணமிவ சாத்மானம், கருடாழ்வான் கிளம்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேகமா கிளம்புறாரு. அப்படி கருடாழ்வான் யாருன்னா வேதஸ்வரூபி, அதான் வேதாத்மா வேகேஸ்வரன் பேரு. பாகவதம் சொல்றச்சு சந்தோ மகேன கருடேன சமுக்கியமான அப்படின்னு வேதஸ்வரூபம். வேதமே சொல்றச்சு சுவர்ணோசி கருப்பான் அப்படின்னு. வேதம் வந்து சுரூபம் என்ன கருடன். அந்த கருடன் வந்து ரெண்டு பட்சத்தோட இருக்கார். இப்போ சம்பாதி கதையில பார்த்தோமே அதே மாதிரி ஒரு பட்சம் வந்து கர்மகாண்டம், இன்னொரு பட்சம் வந்து ஞானகாண்டம். இந்த கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் அடைய வேண்டிய பொருள் எதுனா பகவான். அதான் பகவான் கருடன் மேல அமர்ந்திருக்கார். அப்படி சுவர்ணமிவ சாத்மானம் வேணேசகமிகுஞ்சரா. அப்படி பகவான் காரியத்துக்காக போறாரே, அப்பேற்பட்ட பகவானுக்கு அம்சமான ஜெகன்மாதாவை தேடுறதுனால கருடன் எப்படி வேதஸ்வரூபியா வந்து ஆகாச மார்க்கமா கிளம்புறாரோ அது போல அடியனும் கிளம்புறார். சுவர்ணமிவ சாத்மானம் வேணேசகமிகுஞ்சரா அப்படிங்கிற இப்படி கருடன் கிளம்புறா மாதிரி ஆஞ்சநேய சுவாமி கிளம்புற. அப்படி சேவாபாவத்தோட கிளம்புற. அப்படின்னு கருடன் நினைச்சுட்டே வந்து ஸ்மரணம் பண்ணி கிளம்புறச்சு ஏதன் மத்தியில ஒரு பெரிய மலையை பார்த்தாங்க. அந்த மலைக்கு மைனாகம்னு பேர். அதுக்கு ரெக்க இருக்கு. பொதுவாக மலைகள் லெக்க இருந்தா வந்து என்ன ஆகும், லோகமே டான்ஸ் ஆடும். அந்த வகையான மைனாக்கத்துல எல்லா அப்போ பூர்வீகத்துல வந்து எல்லா பருவத்தத்துக்கும் ரெக்க உண்டு. இந்திரனுக்கு ஒரே பயம் வந்தது, எல்லா பர்வத்தத்துக்கும் ரெக்க இருந்ததுன்னா நம்ம ராஜ்யத்தை அடிச்சுட்டு போயிடுமே. அதனால இந்திரனுக்கு வந்ததே கோபம். வந்தோட வரை பொதுவா 7 மைனாக்கங்கள் 7 பர்வத்தங்கள் இருக்கு. அது 7 பர்வத்தங்களோட ரெக்கையை வெட்டின உடனே அது போட்டபடி பூமியிலேயே ஸ்தம்பிச்சிருக்கு. அப்படின்னு 6 மைனாக்கங்கள் வந்து 6 பர்வத்தங்கள் வந்து எல்லா ரெக்கையும் வெட்டினா ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சார். நமக்கும் இதே கதியான அந்த மைனாக்கள் வெங்கினர். அப்புறம் வாயு பகவான்கிட்ட வந்து ரகசியமா எழுந்து கேட்டார், சுவாமி நீதான்ப்பா காப்பாற்றணும், அடுத்த விக்கெட்டு நான் தான், ஏன் ரெக்கையும் வெட்டிட போறா அப்படின்னு அந்த மைனாக்கள் பயந்துட்டார். பயந்த உடனே வாயு என்ன போனா காத்து ரீதியா எப்படி வந்து ராவனோட சரணதூளி வந்து வாயு சகாயம்னு அகலியை படும்படியா பண்ணாரோ முதல் நாள்ல பார்த்தோமே, வாயு ஹெல்ப் பண்ணார். இதே மாதிரி வாயு என்ன பண்ணார்னா அவரோட வேகத்துல மைனாகத்தை தள்ளினார். மைனாக தள்ளி சமுதிரத்தை கீழே உண்டார். அப்படியே வாயு பகவானை பார்த்தார். என்ன சுவாமி, ஏன் சுவாமி சமுதிரத்தை தள்ளுறேன்னு? நான் சொல்றத கேளுப்பா, நீ பூமியில இருந்தன்மை இந்திரன் வந்து உன தேடி கைங்கலமா வெட்டிடுவான். அதனால நீ சமுத்திரத்துல இருக்கிறதே நல்லது. அதனால நீ வந்து சமுத்திரத்துல முழுகினு தெரிஞ்சா இந்திரன் என்னையும் சும்மா விட்டுருவான், உங்களையும் சும்மா விட்டுருவான். அப்படின்னு சமுத்திரத்துல வந்து யாருக்கும் தெரியாம இருக்காதபடி மைனாக வந்து சமுதிரத்துல இருந்த. அப்புறம் இப்போதான் பிரகடனமானாங்க. ஏன்னா போறவர் யாரு, வாயுவோட புத்திரன். அந்த வாயு அனுகிரகத்துல தான் இப்போ நல்லபடியா நான் இருக்கேன். அப்படி வாயு பகவானை திருப்திப்படுத்தணும்னா வாயு புத்திரனான ஆஞ்சநேய சுவாமியை திருப்திப்படுத்தினாதான் நானே திருப்தியாக முடியும். அவரே திருப்தி ஆயிடுவார். அத்தகையான வாயு பகவானை வந்து திருப்தியாச்சு அவர் சொல்ற மைனாக ஆரம்பிக்கிறார். சரீராரூபமுத்திஷ்ட சிஷ்யத்தேசகபிஸ்தை அஸ்மாத் மதிதிஷ்சைவ பூஜ்யஸ்ச ப்ளவதாம் வர யக்ஞாபம் மைனாகம் உவாச்ச கிரிசத்தமம். அதை பார்த்த உடனே தங்கமயமான மலை மைனாக பர்வதம்னு மேற்கொண்டு சொல்றார். சரீராரூபமுத்திஷ்ட சிஷ்யத்தேசகபிஸ்தை அப்படின்னு வந்து மார்க்கத்துக்கு அவருத்தமா இருந்தார். அப்படி ஆஞ்சநேய சுவாமியோட கால் இடிச்ச உடனே யாராது அப்படின்னு பார்த்தா தங்கமயமான மலை. அவர் வந்து மலரூபம் மலைய தெய்வ ரூபமா தரிசனம் கொடுத்த உடனே விழுந்து தண்டவட்ட நமஸ்காரம் பண்ணினார். வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்றார், அஞ்சனையா நீ காரியத்துக்கு கிளம்புறதுக்காடி ஒரு காரியம் பண்றியா, எங்க ஆக்கு வந்து நீங்க ஆகாரத்தை எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒரு பூஜனீய புத்தியோட இருக்காரு. அந்த பூஜனீய புத்தியோட அப்புறம் மேற்கொண்டு சொல்றார், நிபத்தியம் அவசியேஷு விஷ்ணமஸ்து யதாசகம் ராகம்சே குலே ஜாதா உறுதி பரிவர்த்திதா. நீ ராமகாரியத்துக்கு போறேன்னு தெரியும், அதனால உங்க வயிறுல வந்து ஒரு சொட்டு அன்னம், ஒரு கவலை அன்னம் வந்து ஒரு ஆகாரமா கொடுத்தா எங்களுக்கெல்லாம் சேமமா இருக்கும், எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நான் ஏன் வந்தேன்னா சமுத்திரராஜான பிரேரணை பண்ணினார், போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து ஏதாவது உபச்சாரம் பண்ணு. ஏன்னா பொதுவா வந்து உஞ்சவிருத்தி எதுக்கு புரியும், நம்ம என்ன நினைக்கிறோம், உஞ்சவிருத்தி ஏதோ அவருக்கு ஏதோ பணம் இல்லை தனம் இல்லை, ஏதோ வந்து பஜனை பண்றதுனால என்ன ஆகும், அவருக்கு வந்து வசதி இல்லை, அதனால நம்ம கொடுக்கறது தலையெடுத்துன்னு நினைக்கிறோம். ஆனா வாஸ்தவமா அது கிடையாது.
அவர்கள் வந்து அந்த தனத்தை நம்ம கொடுக்குற அன்னத்தை வாங்குற மாதிரி வாங்குறாரு. அவருக்கு முக்கியமான நாம அன்னத்தை வந்து நமக்கு அள்ளி போடுறார். அதான் உதவகீதையில் பகவான் சொல்லிச்சு, சிலோச்ச வித்யா பரிதுஷ்ட சித்தா தர்மம் மகாந்தம் நியதம் ஜுசானா மையர்பிதாத்மா கிரேவ திஷ்டன் நாதி பிரசித்தா சமுபைதி சாந்தி. அப்படி சிலோச்ச வித்யா அவர்கள் உஞ்ச வித்தி அப்படின்னா அது பஞ்சவித்தி கிடையாது. உஞ்ச வித்தினா கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் உஞ்சத்தை வந்து என்ன பண்றான்னா அவர் சொம்ப கொண்டு வருவார். அவர் சொம்ப கொண்டு வந்து பகவானோட நாம கீர்த்தனங்களே பாடிட்டு இருப்பார். வீதிக்கு வீதியா கிராமத்துக்கு கிராமமா இப்படி பாடிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவா, கோலத்து அப்பதான் வந்து வீடு அழகா கோலத்தை போட்டு முழுகிருப்பான். அங்க இருக்கிற கிரீனியோட தர்மம் என்னன்னா, யார் உஞ்சவர்த்தி பண்றாரோ அந்த பிராமணனுக்கு நமஸ்காரம் பண்ணும். அந்த பிராமணனும் நாமா சொல்லுவார். அந்த நாமத்தை எதை சொல்றாரோ அதை கிரகிணியோ அவரோட ஆத்துக்காரனும் மரியாதையோடு வளர்க்குவாங்க, உள்ள அழைக்கணும். அப்படி மரியாதையோடு உள்ள அழைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அவருக்கு தேவையான அன்னத்தையும் அக்ஷதையும் போடணும். அப்படின்னு அன்னத்தை போட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அக்ஷதையை கொடுப்பான். அக்ஷதை அர்த்தம் என்னன்னா, நமக்கு வந்து நீங்காத செல்வம் ஏற்பட வேண்டும். அதான் நீங்காத செல்வம் இழந்தேருவா இப்படி ஆண்டாள் சொன்னாரோ அப்படி நீங்காத செல்வமான பகவத்பக்தி ஏற்படும். அப்படி வந்து ஒரு பாகவதரோட வைத்த அன்னத்தை போட்டா இப்பேற்பட்ட மகத்துவ பூர்ணமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பகவான் வந்து உத்தவ கீதையில வந்து பாகவத்துல ஸ்பஷ்டமா சொல்றார். அப்படின்னு இந்த புத்தியோட அந்த பக்தியோட மைனாக்கன் வந்து ஆஞ்சநேய சுவாமியை வந்து உள்ள அழைக்கிறார். ஆனா ஆஞ்சநேய சுவாமியோ இவரோட பக்தியை புரிஞ்சுது. ஏன்னா இவரோட தகப்பனா ஸ்தானத்துல இருக்கார். வாயுவோட சகாயத்துல அந்த கிராட்டிடியூட்ல எனக்கு அன்னத்தை கொடுக்கணும்னு ஒரு ஆசையோட வர்றாரு. நம்ம அவரை ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி அதவாமைதினி திருஷ்டுவா ராபம் சாக்கிருஷ்டகாரினம் ஆகர்ஷியாமிதே வெக்கம் சத்தியம் பிரிசுனோமிதே. நீங்க கொல்லப்படாதேப்பா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நீங்க எவ்வளவு வேணா அனுபவிச்சுக்கோ, எவ்வளவு வேணா கேட்டுக்கோன்னு அப்படின்னு வந்து ஒருத்தரை சொல்லலாம். எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நீங்க சொன்னது, ஒரு ஆட்சேபம் இல்லை. ஆனா நான் போறது எதுக்கு? நான் ராமபானமா என்ன நினைச்சுட்டு நான் போறேன். ராமமானமா நினைச்சிட்டு போனா எது வந்து விருத்தமா இருக்கோ அதை தட்டிட்டு வந்து எப்படி அதுக்கு வந்து அதோட உரிய தப்பாதோ அந்த மாதிரி நான் வந்து நீ சொல்றதை ஏத்துக்கிறேன். நீ உன் அன்பை நான் வந்து திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இருக்கேன். ஆனா நான் எப்போ ராமகாரியத்தை உறுதி பண்ணணும், உறுதி பண்ண உடனே தட்சணம் வந்து நீ ஆதித்ய கூப்பிடு, உங்க ஆதித்யத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சமாதானமா பேசுறேன். ஏன்னா நிறைய உபதிரங்கள் வரும். நம்ம என்னமோ நினைக்கிறோம், சச்சக்கத்தில் போனோம்னா ஒரு ஈஸி நினைக்கிறோம். நிறைய உபதிரங்கள் வரும். அதுதான் வந்து 3 தாபங்கள்னு பேர். அப்படி 3 தாபங்களை வந்து யாரால தீர்க்க முடியும்னா குருவால தான் தீர்க்க முடியும். அப்படி குருநாதர் யாரா ஆஞ்சநேய சுவாமியே. அப்படி முதல் தாபம் என்னன்னா மைனாக பர்வதம், அவர் பந்துக்களா வருவார். அப்படி நம்ம எங்கேயாவது கதைக்கு போறோம், எங்கேயாவது ஒரு சத்சங்கம் போறோம், கோயிலுக்கு போறோம், பெரிய ஒரு உற்சவம் நடக்குதுன்னா ஒரு பந்துக்கள் வந்தே தீருவோம். என்ன முக்கியமான விஷயம்னா வந்து அவர் வந்திருக்காரு என்னாமோ அவருக்கு ஆதித்யம் பண்ண வேண்டும், அவர் மரியாதை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதுவே நமக்கு விருதமா இருக்கும். ஆனா பகவான் கிருபை நினைச்சா அவர்களையும் உங்களால முடிஞ்சா அவர்கள்ட்ட யுத்தோபதேசம் பண்ண, எங்க இதுக்கு வாப்பா, பக்கத்துல உற்சவம் நடக்கிறது, அவர்களையும் வயசுவா அப்படின்னு சொன்னா வரணும். இல்ல அவ கேட்கவே இல்லை, சொஜனோட சசியார், அவர்கள் தவிக்க தயாரா இருக்கணும். அவர்களை தவித்து சீக்கிரமா வீட்டுக்கு வச்சு நம்ம சங்கத்துக்கு போகணும். அப்படின்னு முதல் தாபம் வேணா ஆத்தியாத்மிகம்னு பேர். அப்படி மயிலாக்கள் வந்து அன்புனால வந்து கட்டுப்பட வந்தார். அப்படி அன்புனால கட்டுப்படுத்த உடனே அதே ஆஞ்சநேய சுவாமி அன்புனால அவர் ஜெயிச்சிட்டார். அப்புறம் இன்னொன்னு என்ன வந்து பெரிய தாபம், அது வேற யாருன்னா சுரசா அப்படின்னு நாகமாத்தா தட்சனோட பொண்ணு. அவர்கள் பெரிய ஒரு வரம் வாங்கினார். யாராவது வந்து இந்த சமுதிரத்தை தாண்டாரோ அவர்களோட வாயில புகுந்து போகணும் அப்படின்னு பொதுவாக நோக்கில் வச்சு கேட்டா வாயில புகுந்து மாட்டிக்கிட்ட அப்படி பிரமாணம் வேணா ராமாயணமே பிரமாணம் அப்படின்னு சுரசா வந்து பிரமாணம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி இப்படி சஞ்சாரம் பண்ண போச்சு. நாகக்கணிகையை பார்த்தார். அது நாகக்கணிகையை பார்த்த உடனே பலம் ஜிக்யாசமா நாவை நாகமாதா ஹனுமதா வியாதாய விபுலம் மற்றும் சிதாசா மாருதம் புரி மாருதே புரஹா அப்படின்னு பார்த்தார். அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவும் வந்து போற மாதிரி தெரியல.
அவர் வந்து மேற்கொண்டு தான் வரத்தை சொல்றா, நீ எனக்கு சத்தியம் பண்ணிட்டு போனோம், பிரம்மதேவன் வரத்து நிச்சயம் சத்தியம் பண்ணிட்டு போனோம், எனக்கு இப்படி பிரயாணம் பண்றதுனால பிரம்மதேவன் சொன்னா நீ வாயில் புகுந்துதான் நீ போக வேண்டும் அப்படின்னு கட்டாயப்பட்டினார். ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நீ அனுகிரகம் பண்றியா, நான் வந்தது ராம காரியத்துக்கு போறேன், சீதம்மா தரிசனம் பண்றதுக்கு போறேன், நீங்க அதை உத்தாசம் பண்றியா அப்படின்னு. முடியாதுப்பா, நீ வாக்கு கட்டுப்படுத்திதான் மேற்கொண்டு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு. அப்புறம் இவளை பேச்சிலே வந்து இவளை வந்து அடக்க முடியல. அதுல பகவான் ஆஞ்சநேய சுவாமியும் வந்து தான் ரூபத்தை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி தான் போனார். அப்ப சின்னது பண்ண போறச்சு 10 யோஜனை தூரம் தன்னை சின்னது பண்ண. அப்போ சுரசா வந்து 20 யோஜனை தூரம் பெருசு பண்ணிட்டார். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி 20 யோஜனை பெருசு பண்ணார். சுரசா 30 பெருசு பண்ணார். அவர் 30 பண்ணார், பின்னாடி சுரசா 40 பண்ணார். இப்படின்னு போனார், 100 போனார், 110 போனார். அப்புறம் சுரசா ஆலோசனை பண்ணார், கண்டிப்பா 120 போயிடுவான்னு நினைச்ச உடனே அருமாட்டம் பண்ணார். வாயுபுத்திராசபுத்திமான் தீர்க்கச்சுக்கம் சுரசையா சுகோபம் நரகோபம் அப்படின்னு சட்டுன்னு கட்டவரல் ரூபத்துல நுனிவரல் ரூபத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்து தன்னை சின்னது பண்ணினார். எப்படி கொசு போகுமோ கொசு மாதிரி சரீரத்தை உண்டாகினார். கொசு மாதிரி சொந்தா வாக்குல போய் இப்படியே வாக்குல ஃபுல்லா பிரதட்சணம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி பட்டுன்னு வெளில வந்துட்டார். வெளில வந்ததோடு சுரசா அப்பதான் வாயே மூடினார். மூடினதுக்கு அப்புறம் அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, நீ வாய்க்குள்ள போயிட்டு வந்தியா? ஆமாமா போயிட்டு வந்தமா, நீ ரொம்ப நாளா பிரம்மதேவர் பரத்தை வந்து என் வாழ்க்கை சபலம் பண்ணணும்னு நீங்க சொன்னேல, இப்ப சபலம் பண்ணிட்டேன் அப்படி. உடனே சுரசார ஒரே சந்தோஷத்துக்கு அப்புறம் இப்பேற்பட்ட புத்திசாலியா இருந்தா யாரை நம்பினாலும் உனக்கு ஸ்மரணம் பண்ணா எல்லாரும் ஜெயிச்சிருவா அப்படின்னு தேவர்களுக்கு எல்லா ஆச்சரியம். ஆஹா, ஆஞ்சநேய சுவாமி பலமான காரியத்தை சதிச்சாரு அப்படி ஒண்ணு. பிரசிடென்ட் நமஸ்தேஸ்து தாட்சாகிரி நமஸ்தே கவிசேகத்ரவை தேவி சத்யஸ்யாசி நமஸ்தவ. அதனால நீங்களும் தாட்சாயணியா இருக்க, லட்சபுத்திரியா இருக்க, பார்வதி என்னமோ தோன்றது உங்களை பார்த்தா அவ்வாறு தோன்றுது. உடனே நமஸ்காரம் பண்றமா, உன் அனுகிரகத்துல சீதையை வந்து தரிசனம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்பினார். கிளம்பி வச்சு அப்போ என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ராட்சசி தண்ணியிலே இருக்கா. ஆஞ்சநேய சுவாமி இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போறார். அப்புறம் தேவர்கள் எல்லாரும் விஸ்மயமா இருக்கார். பெருசா நடக்க போகுது, 2 காரியத்தை ஜெயிச்சாரு. ஒண்ணு வந்து அன்புனால ஜெயிச்சாரு, இன்னொன்னு சுரசை நாகமாதா வந்து தன் புத்தி சாத்துரியத்தினால ஜெயிச்சாரு. இப்ப 3வது ஒரு ஆப்ஸ்டகல் வருது அப்படின்னு இவ எல்லாரும் பார்க்கச்சு. ஆஞ்சநேய சுவாமி கிளம்பலான்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாரு. அப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணச்சு ஒரு பருவத்தை தாண்டி ஒரு ஆகாசத்துல இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி போறா. ஒரு கிளவுடையும் தாண்டி போறா. ஒரு மேகத்தை தாண்டி போறச்சு அங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் ஓ அதோ போறான ஆஞ்சநேய சுவாமி, ஓ அதோ போறான ஆஞ்சநேய சுவாமி அப்படி குழந்தைகள் வந்து எப்படி விமானத்தை பார்த்து கத்துவோமோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அப்படி கட்சிட்டே வர. அது அவர் ரூபம் எப்படி இருக்குன்னா பிரச்சன்னச்ச பிரகாசச்ச சந்திரமாய் லட்சத்தே. எப்படி சந்திரன் வந்து ஒரு மேகத்துக்கு மறைஞ்சு போகுமோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி மறைஞ்சு தன் ரூபத்தை மறைஞ்சுட்டே போறார். போன உடனே தேவர்களும் ஒரு பக்கம் பார்க்கிறா. அப்படின்னு போகச்சு கீழே வந்து ஒரு ராட்சசி, அவளுக்கு சாயாகிராகின்னு பேரு, சிம்மிகைன்னு பேரு. அவ யாரா எங்கேயா போறாலும் அந்த ஷேடோவை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுவான். அந்த ஷேடோவை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அது மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவான். இப்படி ஆஞ்சநேயர் வேகமா போச்சு. அந்த ஸ்பீடுல சிம்மிகை வந்து ஆஞ்சநேயரோட நிழல் இருக்கிற அவரும் வந்து தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி முன்னாடி போகணும் அப்படின்னு போராடுற. அதுக்கு ஜாஸ்தி பலமாக சாயாக்கள் இருக்கிற. அதனால சுரசா மாதிரி பேசி தீர்த்த முடியாது, செஞ்சு தீர்த்த முடியாது, வைநாகனாய் அன்புனால வந்து தீர்த்த முடியாது. இவளை வந்து எமோஷனலாக அட்டாக் பண்ண முடியாது, இன்டெலிஜென்டலாக அட்டாக் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழிதான், ஒரு போடு போட வேண்டியதுதான். நல்ல சாமதான வேற தண்டனை தான் செல்படி ஆகும் அப்படின்னு இவன் வழிக்கும்படி சாயாகரா வழிக்கும்படி ஆஞ்சநேய சுவாமி உள்ள போன உடனே ரூபத்தை வந்து விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபம் எடுத்து சாயாகிய வந்து கிழிச்ச உடனேயே மற்ற தேவர்கள் எல்லாரும் உற்சாகத்தோட
எல்லாரும் அசோக புஷ்பதா புஷ்பமயோகிரி அப்படின்னு கொண்டாடுறா. எஸ் துவேதானி சத்வானி வா நரேந்திர கதாதவ விதுப்திஷ்டர் மதுர்தாக்ஷம் ஸ்வகர்மசுன சீனதி அப்படின்னு சொல்ற. எப்பேற்பட்ட பராக்கிரமசாலினி நீ, புத்தியிலும் சிறந்தவர். அப்புறம் எஸ் துவேதானி சத்வாரி வானரேந்திர கதாதவ, உனக்கு சமானமா வேற யாரும் கிடையாது, உனக்கு சமானமான யாரும் கிடையாது. உன்னைய யார் ஸ்மரணம் பண்றாரோ திருதிகி அவருக்கு அப்பேற்பட்ட வில்பம் உண்டாகும், திருஷ்டிகி அப்பேற்பட்ட ஒரு பார்வை உண்டாகும், ஒரு ஃபோர்சிங் கேபபிலிட்டி வரும், மதிகி உயர்ந்த அறிவு உண்டாகும், தாட்சியம்னா எதை செஞ்சாலும் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். சொற்கர்மசின சீததி, அதை நம்ம ஆராதனை பண்ண உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் தேவர்களும் உற்சாகத்தோட புஷ்பம் மழையை பொறிஞ்ச உடனே ஆஞ்சநேய சுவாமி லட்சியப்படுத்துவாரா? எல்லாம் நான் ஞானியாச்சே, நான் எதுக்கு வந்திருக்கேன்? ராம காரியத்தை சித்தப்படுத்துறதுக்கு தான். ராமருக்கு வந்து சமாதானப்படுத்துறது, ராமர்கிட்ட வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்கு. அதனால இவர்கள் கொண்டாடுறதுனால ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் புஷ்பத்தை தான் கட்டிட்டு அப்படியே வந்து லங்கையோட கரைக்கு வந்துட்டாங்க. கங்கை கரை வரைச்சு அவர் வந்து ரூபத்தை சின்ன பண்ணிட்டே இருக்காரு. அதை வந்து வால்மீகி மகர்ஷி சொல்றார். அது எப்படி இருக்குன்னா சந்திரனோட தோற்றம் மாதிரி இருக்கு. எப்படி அமாவாசையில வந்து கலக்கம் இருக்கும், பௌர்ணமியில வந்து பூர்ண சந்திரனா இருக்கும், அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி ரூபம். கச்சாருணானாவில ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர கீரம் கரைய சக்தி பிரதிபன்ன ரூபா சமீட்சிதாத்மா சமவேஷிதாத்மா அடஸ்ஸலம்ப கிரே சமுத்ரே விசித்திர ரூபே நிபமான ரூபே சகே கிலோர் பாலநாரிகே பாத்ரகுரு கவிதோ மகாத்மா. அத்தகைய ஆஞ்சநேய சுவாமி ரூபத்தை, அவர் ரூபம் எப்படி இருந்ததுன்னா அவர் கடமரிச்சே ஒரு ரூபம், ஆகாசத்துல போறச்சே வந்து கொஞ்சம் ரூபம் சின்னது, சுரசை மயிலாடுதுறையில கொஞ்சம் பெரிய ரூபம், அப்புறம் சுரச மாதாவுக்கு வந்து சின்ன ரூபம், சுரசை வந்து 120 யோஜனை தூரம் எடுக்கச்சே அதை விட இக்கினியான ரூபம், அப்புறம் சிம்மிக்கை வந்து சம்ஹாரம் பண்றச்சே பயங்கரமான ரூபம், அப்புறம் லங்கையில இறங்கச்சே கொஞ்சம் சின்ன ரூபம். இந்த ரூபம் பார்த்தா அப்படின்னா சந்திரனோட கலன்கள் 15 நாள் ரொட்டேஷன்ல வந்து வேக்சிங் வேணிங்னு சொல்றோமே, அந்த மாதிரி அமாவாசையில இந்த பௌர்ணமியில சந்திரன் எப்படி அண்டகோ பண்ணுவோம் அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து ரூபம் எடுத்தார் அப்படின்னு வால்மீகி சுவாமி சொல்றாரு. அப்புறம் எங்க போனார்னா லம்ப சிகரத்துல வந்து லேண்ட் ஆனார். அப்போ சமயம் பிரதோஷ வேலையில வந்து இப்படி சந்திரனை தரிசனம் பண்றாரு. இப்படி சந்திரன் தரிசனம் பண்ண உடனே அந்த சந்திரன் வந்து எல்லா ஓஷதிக்கும் காரணமா இருக்கு. ஏன்னா சந்திரனை ஆராதனை பண்ணா ஓஷதிகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதான் அப்பர் சுவாமி சொல்றச்சு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீப்புரல் வேலும் ஊசுமண்டலை அப்படின்னு பரமேஸ்வரனை கொண்டாடுறச்சு. மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு ராத்திரி வேலை உனக்கு தூக்கம் வரல, ஏதோ அவஸ்தப்படுறது, ஒரு வீணையை வாசிச்சா நம்ம தூக்கம் வரும். மாலை மதியமும் வீசும் தென்றலும் அப்படியே ராத்திரி வேலை வந்து பெட்டில் படுக்க முடியல, மொட்டை மாடியில் வந்து ஒரு சின்ன காட்டு போட்டு படுத்தா அந்த காட்டு போட்டு படுக்கச்சு சந்திரன் போடும் காந்தி போடும். அந்த சந்திரனோட காந்தி என்ன பண்ணணும்னா அது நம்ம மேல பாசம், அந்த சந்திர காந்தியே நமக்கு வந்து குளிர்ச்சி உண்டாகும். அந்த குளிர்ச்சியோட வேகத்துல வந்து நம்ம கைரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும், நமக்கு தானாவே தூக்கம் வரும். அப்படி வீசி தண்டோடு வீண் போடுறோம். அப்படி அப்புறம் அழகா சொல்றாங்க, அவரோ சுண்ணாம்பு காலவாயில போட்ட சுண்ணாம்பு காலவாயில சமணர்கள் வந்து இவன் மதம் மாறிட்டான், இவன் சைவத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சுண்ணாம்பு காலவாயில போட்டார். அப்போ வந்து என்ன பண்ண, சுண்ணாம்பு காலவாயில போட்டா கறிக்கட்டா தானே போவாரு. பரமேஸ்வரன் நினைச்சார், அந்த பரமேஸ்வரன் சந்திரன் நினைச்சார். அந்த பரமேஸ்வரனோட தலையில வந்து பிறை சந்திரனா இருக்காரு. அந்த பிறை சந்திரத்தை வந்து ஸ்மரணம் பண்ண உடனேயே அதுக்கு என்னாச்சுன்னா அந்த சுண்ணாம்பு காலவாய் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் ஏசி ரூம் உட்காந்தா எப்படி இருக்குமே அந்த மாதிரி ஃபீல் வந்து அப்பர் சுவாமிக்கு வந்தது. வந்த சமணர்கள் பார்த்தா ஆஹா நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பேன் அப்படின்னு வாட்டு யாச்சகம் வாங்கினார் அப்பர் சொல்லிக்கணும் அப்படின்னு சந்திர ரூபத்தை பார்த்து ஆஞ்சநேய சுவாமி மயங்கினார். அப்படி மயங்கின உடனே என்னாச்சுன்னா அவருக்கு மட்டும்தாச்சு, நம்ம வந்தது ராம காரியம்ல, அதை விட்டு உட்காந்து சந்திரன் வந்து இப்படி இருக்கா உட்காந்து அது கமெண்ட்ரி கொடுக்குறா வந்திருக்கோம். நம்ம வந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? ராமச்சந்திரனை வந்து அவரோட ராமச்சந்திரனோட காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம், அதை மட்டும் சாமானிய சந்திர பாட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தனக்கு சமாதானப்படுத்திட்டு இப்போ என்ன பண்ற, திருக்கூட சிகரத்துக்கு போற. அந்த திருக்கூட சிகரத்துலதான் லங்கை இருக்கு அப்படின்னு ஒரு சிகரத்திலேருந்து இன்னொரு சிகரம் தாவினார். அப்படி தாவின மாத்திரத்துல லங்கைக்கு வந்துட்டு
அப்படி லங்கையில வரைச்சு அப்போ தான் என்ன பண்ணார், ஏற்கனவே கொஞ்சம் பெருசா இருந்தவர் தன்னை வந்து பூனை மாதிரி ஆக்கினார், ரொம்ப சின்னதாக்கினார். கவுமத்தை சின்னதா ஆக்கின மாத்திரத்துல அப்போ லங்கையில கால் வச்ச சிலம்ப சிகரே திகூட சிகரே இருந்தான் சிதாம் சுசுதா அத பாதபமுத்தேன புஷ்பவர்ஷேன வீரியவான். அது லங்கையில கால் வச்ச உடனே தேவர்களும் சும்மா இருக்காம அதுக்கும் புஷ்பம் போடுற, அந்த புஷ்பத்தையும் ஓரமா தட்டிட்டு மேற்கொண்டு காயத்தில் நடத்துறார். அப்புறம் நடத்தாச்சே ஒரு பயங்கரமான துவாரபாலகர் இருக்கார், அவளுக்கு லங்கினின்னு பேர். அந்த லங்கினியோட பிரபாவத்தை பார்த்தா ராவணனுக்கே பயம் வரும். அப்படி ராவணனுக்கே பயம்னால நீ என்னோட இருந்தா நான் ஹார்ட் அட்டாக்லயே போயிடுவேன், அதனால நீ உனக்கு என்ன வேலைனா நீ வாட்ச்மேன் வேலை கொடுத்துரும் அவனுக்கு, அப்போ வந்தவனை விரட்டி விட்டுடலாம். அப்படி லங்கினியை வந்து துவாரபாலக வேலையை கொடுத்தேன். துவாரபாலக வேலையை கொடுத்ததுக்கப்புறம் ஆனா அவங்களுக்கும் விசேஷமான ஒரு வரம், அந்த சாபத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டான். ஒரு வாணன் வந்து ஒரு போடு போட்டா லங்கைக்கே நாசம் ஏற்படும், அதுபோல் லங்கையோட புஜபலம் வந்து உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு லங்கினிக்கு ஒரு வரத்தை வாங்கின விசேஷமான வரம். அப்போ ஆஞ்சநேய சுவாமி வர, ஆஞ்சநேய சுவாமி வரைச்சே பூனை மாதிரி நடந்து வர. பூனை நடந்தா எப்படி நம்ம காலில் வந்து கேட்காதோ அதோட பிரின்ஸு, அதோட நடத்தை எப்படி காலில் கேட்காதோ அப்படின்னு பூனை நடக்கிற மாதிரி நடக்குது. நடக்கச்சு அவரோட ரோமம் வந்து லேசா லங்கினி மேல பட்டுது. பட்ட உடனே ஒரு அரைப்பிரகையில இருக்கான். அப்படி அரைப்பிரகையில இருந்தோடனே டேய் யாரா அங்க அப்படின்னு கத்தின உடனே ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா நான் வந்து வேற எதுக்கும் வரல, முதல் இப்போதான் லங்கைக்கு வரேன், நான் ஒரு டூரிஸ்ட். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய செவ்வாழை பழங்கள் கிடைக்கும், நிறைய விதவிதமான பலாப்பழங்கள் கிடைக்கும், இப்படின்னு விசேஷமா நிறைய பழங்கள் கிடைக்குங்க. அதை ஒன்று மதிச்சு சொல்றதும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் கிடையாது, வெளில போ, அப்படி வரணும்னா 1 மணி நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். விரட்டி விட்டோன்னே இதை காரியம் புரிஞ்சிக்காம இருக்காரு அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி வந்து கொஞ்சம் வேகமாக போன உடனே நான் சொல்லிட்டே இருக்கேன் ஏன்டா திரும்பி வர, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இவரை வந்து எப்படியாவது சமாளிச்சு தான் போய் ஆகணுமே அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்து இவ்வளோ ஸ்திரீயா இருக்காரு, ஓங்கி அடிக்க வேண்டாம் கொஞ்சம் தட்டிடாது போனா அப்படின்னு வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்தார். அப்போ வரைச்ச 3ஆவது தடவை வரணும்னு பார்த்தா அப்போ லங்கினி ஒரு அடி அடிச்சார், அடிச்சு கீழே பூந்தார். இவளை வந்து கொஞ்சம் பௌருஷம் காட்டினாதான் விரட்ட முடியும்னு கடைசி தீர்மானம் வரைச்சு கொஞ்சம் ஒரு முறை முறைச்சுட்டு ஒரு முரட்டு பூனை வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முறை முறைச்சுட்டே லங்கினி மேல வர. லங்கினியோ வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் இவ்வளவு அடிச்சு நீ திருந்திரியா, என் கை வேற வலிக்குதுடா அப்படின்னு லங்கினி பயத்துல கத்துச்சு. அத சம்பர்த்த யாமாச வாமஸ்த சோங்குலி முஷினாவிலகார அனுமான் குரோத பூர்ச்சிதா அப்படின்னு தான் கோபம் வந்தா மாதிரி காட்டி வாமஸ்த சோங்குலி இடது கையால ஒரு தட்டு தட்டினார். இப்படி ஒரு தட்டு தட்டின உடனே அந்த தட்டு தட்டின உடனே அவரால் தாண்டவே முடியல, சுத்தி வந்து தலை குப்புற கீழே விழுந்துட்டான். அப்படி ரத்த கட்டிட்டு காலை வந்து நமஸ்காரம் பண்ணினார். காலை வந்து நமஸ்காரம் பண்ண உடனே மேற்கொண்டு சொல்றா, வாடரா இனிமே உன் பொறுப்பு, இனிமே இந்த லங்கை இருக்க எல்லாம் உனக்கு சொந்தம், நீ வச்சுக்கோ. ஏன்னா பிரம்மதேவன் வரம் கொடுத்துருக்கா, எப்போ ஒரு வானரன் கையால் அடி வாங்குறனோ அப்போ லங்கை வந்து உன் கைவிட்டு விட லங்கைக்கு அப்போதான் நாசமே உண்டாகும். அப்போ உடனே ஆஞ்சநேய சுவாமி சிரிச்சுட்டு காரியத்தை நேரம் போனோன்னு வந்தார். அப்போ லங்கை வாசல்லேருந்து பார்த்தா ஒரே ஸ்வர்ணமயமா தங்கமயமா இருக்கு. அங்க இருக்கிற சில விருட்சங்கள் வந்து நேச்சுரலா இருக்கு, சில விருட்சங்கள் வந்து தங்கமயமா இருக்கு, சில விருட்சங்கள் வெள்ளிமயமா இருக்கு, சில விருட்சங்கள் வந்து ஒரே பித்தளையா இருக்கு, சில விஷயங்கள் வந்து உலோகம் கலந்ததா இருக்கு, இப்படி விதவிதமா இருக்கு. இந்த விதவிதமா காட்டுறதுனா இன்வென்ஷன்ஸ் காட்டுறது. ஏன் லங்கை வேற ஒண்ணும் இல்லை, இந்த உலகம் தான். இப்படி விதவிதமான பொருட்கள் உண்டாகிறாளே, ஒரு போன் எடுத்தா எவ்வளவு மாடிஃபிகேஷன்ஸ் வருது, அதே மாதிரிதான் லங்கை. இப்படின்னு நம்ம போனை வச்சு சொல்றோம், இப்போ எக்ஸாம்பிள் வச்சுட்டு அதை மரத்தை வச்சு வால்மீகி பற்றி சொல்றேன். இப்படின்னு விதவிதமான மரங்கள், சில மரங்கள்ல வந்து ஒரு பக்கம் தங்கமயமா இருக்கு, ஒரு பக்கம் வந்து இயற்கை உருவாக மரமா இருக்கு. இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணார், இடது காலால எடுத்து வச்சா. ஏன்னா பொதுவாக வந்து மிலிட்டரியில் ரூல் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு, அந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எதுனாலனா வந்து லெஃப்ட்னா எதுக்கு போனோம்னா எதிரிகளோட இடத்துக்கு வரனா வலது கால எடுத்து வைக்கணும். அப்படி இடது கால
எடுத்து வச்சா அவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாகும், அவர்கள் அழிக்க போறேன்னு அந்த எண்ணத்தோட போனா இடது காலில் போகணும். அதனால கோயில்ல எப்போதுமே பிரவேசம் பண்ணுச்சே நம்ம வலது காலில் தான் போகணும். ஏன்னா பகவான் தரிசனம் பண்றச்சு அப்பதான் மங்களகரமான சுகம் உண்டாகும். நம்ம வலதுகரமா போனோம்னா அதுக்கு விபரீதமான பலன் உண்டாகும். அதாவது ஆஞ்சநேய சுவாமிகள் போறச்சே அப்பேற்பட்ட ராமபிராவோட மனைவி திருடிட்டே அந்த வெறுப்போட போற, அந்த வெறுப்போட போனால் வலதுக்கு இடது காலை எடுத்து வச்சுட்டு பிரவேசம் பண்றச்சே லங்கையை பார்த்து அப்படி மயங்கினான். அப்புறம் ராவணனுக்கு எப்படிடா இவ்வளவு தங்கம் இருக்குன்னு அவருதான் திருடி வாங்கினாரா தங்கத்தை? இல்லை அப்படின்னு ஆச்சாரியர் அழகா விளக்கம் சொல்றார். ஒரு இடத்துல எதனால இவ்வளோ சகல ஐஸ்வர்யம் இப்படி நிரம்பி இருக்கும்னா, யார் ஒருத்தர் சிவபூஜை நித்தியமா பண்றாரோ அவர்களிடத்துல ஐஸ்வர்யம் கூடி இருக்கும் அப்படின்னு ராவணன் நித்திய சிவபூஜை பண்றார். அந்த சிவபூஜை பண்ண பலன்ல அவர் லங்கை சொர்ணமயமா இருக்கு. இது அஷ்டைஸ்வரியம் நிரம்பி இருக்கு. அத்தகையான சிவபக்தனான ராவணன், அந்த ராவணன் பண்ண சிவபக்திக்கு சாட்சாத் பரமேஸ்வரனே வரார் ஆஞ்சநேய சுவாமி ரூபத்துல. அப்படி பிரதோஷ வேலையா இருக்கு. அப்படி பிரதோஷ வேலையை சிவனுக்கு உகந்த தினம். அப்படி சிவனுக்கு உகந்த பிரதோஷம் அன்னைக்கு ராவணேஸ்வரனும் தப்பு பண்ணிட்டு, ராவணேஸ்வரன் தப்பு பண்றதுக்கு சிவபெருமானா இருந்து என்ன பண்ணுவான், தர்மத்தை போதனம் பண்ணுவான். ஒருவேளை அவன் தர்மத்தை கேட்கல, அதர்மந்தான் இருப்பேன் அப்படி பிடிவாதம் முடிச்சா ஹட்டம் பண்ணினா, எப்படி முக்கணத்தை மன்மதனை எரிச்சாரோ அதே போல லங்கையே எரிச்சிருவேன் அப்படி பின்னாடி பண்ணவர் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு தான் பரமேஸ்வரன் நிரூபணம் பண்றதுக்காக வலது காலை எடுத்து வச்சுட்டு லங்கைக்குள்ள வந்தா அப்படி சொர்ணமயமா இருக்கு லங்கை. அப்படி சொர்ணமயமா வரைச்சு எப்படி இருந்ததுன்னா, அப்படி எல்லா புஷ்பமானத்தை பார்த்த ததசு சமத்தியம் கதமான் சுமந்தன் ஜோத்ஸ்னா விதானம் ஆதிர்ந்தவந்தன் ரஜச தீமான் விபாவந்தம் கோஷ்டே விசே மத்தம் இவ பிரவந்தம். இப்படி லங்கையை பார்த்துட்டே வர, இப்படி லங்கையை பார்த்துச்சு அந்த புஷ்பக விமானத்தை பார்த்தேன். அந்த புஷ்ப விமானம் ராவண சொந்த விமானம் கிடையாது, குபேரனோடது. குபேரன் அவன் அப்பா விரிவத்தா சாஸ்திரமா ராஜ்யத்தை கொடுத்தா. ராவணனும் ரெண்டாவது புத்திரன். அப்படி ரெண்டாவது புத்திரன் ராவணன்ட்ட ஒரு நாள் ஐஸ்வர்யம் வந்தோம். ஒரு நாள் ஐஸ்வர்யம் வந்த உடனே ராவணனும் தம்பியா இருக்கான். நாளை சுத்தி காட்டினேன். அந்த சுத்தி காட்டின லங்கையை சுத்தி காட்டினான். லங்கையை சுத்தி காட்டினதுக்கு அப்புறம் ராவணனை பார்த்து கேட்டா, ராவணா உனக்கு எப்படிடா தோன்றது லங்கையை பார்த்தா? நல்லா இருக்கு, நீ வெளில போறியா அப்படின்னு கேட்டா. ஆவாத்துக்கு அவனை வெளில போட விரட்டி விடுறான் அப்படின்னு ராவணன் தன் பலத்தினால புஜபலத்தினால வரம் வாங்கினோம் கொழுப்புல குபேரனை வெளில தொட்டினோம். அவர் குபேரனும் ஓட்டாண்டியா இருந்தார். அவர் ராவணனோட தகப்பனாலும் ரிஷி, ராஜரிஷி விஸ்வவசன் பேரு. அந்த ராஜரிஷியான விஸ்வவசத்தை போய் குபேரன் கண்ணம் முடிந்து காலை கதறி அழுத மனைவியோடு சேர்ந்து. இந்த மாதிரி என்னோட சகோதரன் ராவணன் லங்கை நல்லா இருக்குன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளில விரட்டினா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அழுதுட்டே கேட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, பரமேஸ்வரன் இருக்காரு, அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், எப்பொழுதுமே தான் சொரூபத்தையே நினைச்சிட்டு இருக்கார். அதான் சிவனேன் இருக்கார், பேரு கேட்ட மாதிரி அவர் இருக்கார். அவருக்கு எப்பொழுதுமே தியானம் பண்ணிட்டு இருக்கார். நீ என்ன பண்ணனா, அவருக்கு போய் நீ ஒரு சாமரத்தை விசில், அவர்கிட்ட போய் அவருக்கு நீ கொடைய தூக்கு. அவர் அப்பப்போ பிக்ஷாடன மூர்த்தியா கையில ஒரு பாத்திரத்தோட எப்போ அலைவர். நீ என்ன பண்ணு, நீயோ ராஜாவா இருந்திருக்க, நீ ராஜாவா இருந்த பல என்ன பண்ணும், நீ அவருக்கு கொடையை தூக்கிட்டு போ. நீ அவர் கொடையை தூக்கினா இதை விட ஒரு பெரிய பலனை அவர் கொடுப்பார் அப்படின்னு அப்பாவோட வச்சனத்தை கேட்டபடி பரமேஸ்வரனும் கண்ணை மூடிட்டு இருக்கார். இவரும் பயமோட பக்தியோட இருக்கார். இவர் டிஸ்டர்ப் பண்ணா மன்மதன் எரிச்சாவே நம்ம எரிச்சு கொடுவேன் அப்படின்னு தள்ளி நின்றுட்டு குபேரன் சாமரோட வீசிட்டு இருந்தார். அப்படி குபேர சாமரோட வீசிச்சு பரமேஸ்வரன் லேசா கண் அசைஞ்சார். அப்புறம் அவர் வீச அழக நினைச்சு மயங்கினார். இப்படின்னு ஒரு பார்வையை பார்த்த உடனே குபேரன் அவருக்கு திக்குனாச்சு. காலில் கண்டவத்தை நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா, இவரும் வறுமையில கஷ்டப்படுறார், இவர் பார்த்தாலே தெரியுது, முகம் ஆடி இருக்கு. அதான் பரமேஸ்வரன் இவர் பக்தரை நினைச்சிட்டு இவர் பண்ண ஒரு சின்ன தொண்டுக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். என்ன பண்ணா, தன் பக்கத்துல இருக்கிற அலங்காபுரிய தானமா கொடுத்து யக்ஷர்களுக்கு தலைவனாக்கினார். அப்போதான் ராவணனுக்கு குபேரனோட ஒரு சக்கிய பாவம் ஏற்பட்டது. அப்போதான் அண்ணனா மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சார்.
கிருஷ்ணன். ஏன்னா இவரோட பக்கத்துல பரமேஸ்வரன் இருக்க, அந்த பரமேஸ்வரன் நான் ஆராதனை பண்றேன், அதனால அவர்கிட்ட வந்து சண்டை போட வேணாம் அப்படின்னு ராவணனுக்கும் குபேரனுக்கும் ஒரு சகோதர பாசம் லேசா ஏற்பட்டு போல. அப்படியே அந்த ராவணன் வந்து எல்லா சொத்தையும் குடுங்கி புஷ்ப விமானத்தையும் குடுங்கினார். அந்த புஷ்ப விமானமும் தங்கமயமா இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்னா சம்சோயதா ராஜக பஞ்சரஸ்தா, அது ரெக்க எப்படி இருக்குன்னா அன்னப்பறவை ரெக்க மாதிரி இருக்கு. சிம்மோயதா பஞ்சர கந்தரஸ்தா, அந்த கேஜ் எப்படி இருக்குன்னா கேட் எப்படி இருக்குன்னா சிங்கமோட மேட் மாதிரி இருக்கு. சிங்கமோட கேஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிங்கமயமா வந்து இருக்கு. அப்புறம் அந்த 2 கேட்ல வந்து சிங்கமோட முகம் வந்து அட்டாச் ஆகிடும், 2 சிங்கமோட முகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பிரியேஷ பானே சுத்தபாவா ததச தாராய சுப்பிரபாவா, அது பார்க்க எப்படி இருக்கிற நட்சத்திர காலங்கள் மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அப்படி புஷ்பமான 8 ஸ்லோகம் ஆன்மீக மரிசி வர்ணிச்சுட்டே வர. இதை எல்லாத்தையும் பார்த்தார். அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி வந்து எல்லா அந்தபுரத்துக்கும் போல ராவணந்தபுரத்துல அப்படி அகமி நகரி லங்கா ஸ்வயமேவம் பிளவங்கம நியாயம் பிரவேஷ்டும் நகரி துவயா, அதனால மனசை வந்து திடப்படுத்திட்டு போறா. இதை பார்த்து எனக்கு ஒன்றும் கலக்கம் ஏற்படல அப்படின்னு சத்தியமா ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். நகரி லங்கா ஸ்வயமேவம் பிளவங்கம அசக்யாமாய பிரவேஷ்டும் நகரி துவயா அப்படின்னு ஆரம்பிக்கச்சு பிரவேஷ்டும் நகரி துவயா. அதனால நம்ம மனசுல வந்து ஒரு கலங்கமும் இல்லை அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா 2 பேர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மனசும் வந்து எப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம என்னமோ எல்லாத்தையும் விட்டோம் தோணும். ஆனா கடைசியில இன்னொரு நாள் என்ன தோணும்னா அப்போதான் வந்து அதை விட்டோமேன்னு அந்த விரத்தில் இருக்கணும். ஏன்னா நம்மளால ஒரு வேளை காட்டியே விட முடியாது. அப்பேற்பட்ட வேதாகிருஷ்ணன் நம்ம தான். அத்தகையான ஆஞ்சநேய சுவாமி வந்து திருடமா சொல்றார், தசக்கியா ஆக்ஞாய பிரவேஷ்டும் நகரித்வயா அப்படின்னு என் மனசு எதிலும் கலகப்படாது அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி எப்படி ராமாயணத்தை சொல்றாரோ அது போல பாகவத்ல விஸ்வ சொல்றாங்க. இது மத்தி ரூப கல்விதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபதே குச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுமே விஷயம் பவ பிரவாவா அப்படின்னு மரண படுக்கையில சரதல்பத்துல பீஷ்மாச்சாரிய கிருஷ்ணரை பார்க்குறேன். அப்படி பார்த்து கிருஷ்ணா என் மனசு எப்பேற்பட்ட மனசு என்னன்னா இது மத்தி ரூப கல்விதா வித்ருஷ்ணா, நான் சின்ன வயசுலேருந்தே நான் எனக்காக சுவார்த்தியா நான் வாழல. நான் வந்து யௌவனத்தை தியாகம் பண்ணினேன். எதனால தியாகம் பண்ணினேன்னா என் தகப்பனார் வந்து என்னோட சமவயசான சத்தியவதியை கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினேன். அதுக்காகவே நான் யௌவனத்தை தியாகம் பண்ணினேன். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினேன். அப்புறம் வந்து நான் வந்து ராஜ்யபாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினேன். ஏன்னா அவரோட மாமனார் சந்தனு என் தகப்பனாரோட மாமனார் வந்து என்னோட வர பரம்பரை வந்து அவர் ராஜ்யத்தை ஆழணும், நீ வந்தா உன்னோட பலத்தினால நீ அவளை வீழ்த்திடுவ, அப்படி பலவந்தமான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவ, அப்புறம் நீ கல்யாணம் பண்ணன்னு சொன்னா வேற யாரோட சங்கத்தை வச்சுட்டு அது மூலியமா புத்திர சந்ததி ஏற்படும் இப்படின்னு சந்தேகப்பட்டா என்னை பார்த்து. அப்போ தேவபிரதம்னு என் பேரு நான் வந்து அவரையும் சத்தியப்படுத்தினேன். என் தகப்பனாரும் திருப்திப்படுத்துறதுக்காக நான் பிரம்மச்சரியவதத்தை ஏற்றினேன். அப்படி பிரம்மச்சரியத்தை ஏற்றுறதுனால பயங்கரமான வரம் பெற்றுக்கொள்ளால எனக்கு பீஷ்மர்னு பேர் வந்தது, சர்டிபிகேட் வந்து தேவர்கள் கொடுத்தார். அத்தகைய பேர் கொடுத்ததுனால சசுகம் உபாத்தே கொச்சித் விஹர்த்தும், நான் வந்து பாண்டவர்கள் நல்லபடியா இருக்கணும், ராஜ்யத்துக்காக சகலமும் தியாகம் பண்ணினேன். இப்போ நான் என்னோட சரீரத்தை தியாகம் பண்ணணும் தயாராகவே இருக்கேன். சசுகமுகத்தே கொச்சித் விஹர்த்தும், எந்த பகவான் வந்து தன்னோட சொத்தாமமான வைகுண்டத்தை தெதிச்சு வந்து எனக்காக எளிமையா நீ வந்தியோ அத்தகைய உடனே அனுபவிக்கணும்காக தானேப்பா நான் இத்தனை வருஷமா 100கணக்கான வருஷமா 1000கணக்கான வருஷமான உசுரோட இருந்தேன். அது அப்பாவோட வரத்தினாலேயே வந்து நீ நினைச்சாதான் மிருத்யூன்னு வந்து அதை வந்து வேதவாக்கா பயன்படுத்திட்டு அதை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு எதுக்கு யூஸ் பண்ணனா ஒன்னு அனுபவிக்கிறது தானே யூஸ் பண்ண அப்படின்னு பீஷ்மர் வந்து தன்னை சொன்ன மாதிரி ஆஞ்சநேய சுவாமி திருடமா சொல்றார். என் மனசு சுத்தமானது அப்படின்னு ஷூரிட்டியோட சொல்ற. அவர் எதுக்கு கிருஷ்ணர் அனுபவிக்கிறது, ஆஞ்சநேய சுவாமி எதுக்கு ராம காரியத்துக்கு நடத்துறதுக்கு அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அப்படி இருந்தார். அப்படி ஆஞ்சநேய சுவாமி வந்து பிரவேஷ்டும் நகரிக்கோயா இப்படின்னு வந்து அந்தபுரத்துக்கு போன இப்படின்னு ராவணன் அந்தபுரத்துக்கு போனா அங்க இருக்கிற சில ஸ்திரீகளோ தன்னை மறந்து இருக்கா.
அவர்கள் எல்லாம் வந்து கண்டதை சாப்பிட்டு கண்டதை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. இப்படின்னு சில பேர் வந்து விவஸ்தையா இருக்காங்க, சில பேர் வந்து ஏதோ வீணையை வாசிச்சுட்டு வீணையிலே தூங்கினான், சில பேர் வந்து சில பேர் பாடினா சுதிபாக்ஸோடய தூங்கினான், அப்புறம் சில பேர் வந்து அவ ஏதோ விளையாடினா விளையாட்டு பந்தோடய தூங்கினான், பந்தோடய தூங்கினான். அப்படின்னு ஒரு கோலங்களை பார்த்தா. அப்படி ஒரு கோலங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்திரீகளும் உள்ள போய் பார்த்தா, அங்க போய் பார்த்தா, மேல பார்த்தா, கீழே பார்த்தா, எல்லா டைரக்ஷனும் போய் பார்த்தா. கடைசியில ராவணனோட அந்தபுரத்துக்கு வந்துட்டார். அப்படி ராவணன் அந்தபுரத்துல ராவண பவனத்துல அங்க ராவணன் இருக்க. அந்த ராவணன் இருக்கச்சு நிறைய ஸ்திரீகள் சூழ்ந்து இருக்கார். விதவிதமான நாகர்கள், யட்சர்கள், கிண்ணர்கள், கந்தர்கள் போன்ற அனைத்து வகையான ஸ்திரீகளும் ராவணனும் 10 தலையோ 20 கரங்களோட எல்லா ஸ்திரீகளோட மாவை அடைச்சுண்டு படுக்கிறார். அப்படி படுக்கச்சு எல்லாருமே தலை மறந்து ராவணன் மேல பிரியத்தோட படுக்கிறார். அதை பார்த்தோன்னா ராவணோட முகத்தை பார்த்தார். ஆஹா, மகா தேஜஸ்வியா இருக்காரே, இவர் முகத்துல வந்து இவ்வளவு அனுஷ்டானம் பண்றாரே அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியம் வந்தது ராவணனை பார்க்கச்சு. முதல் நேரம் ராவணன் படுக்கச்சே பார்க்கச்சு. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து சுமங்கலியா லட்சணமா தாம்பூலம் சாப்பிட்டு இப்பதான் துணியா அவருக்கு மண்டோதரின்னு பேர். அவளை பார்த்தா என்ன தோன்றதுன்னா, கௌரீம் கனகவர்ணாகீம் திஷ்டாமந்த புரேசதீம் கபிம் மண்டோதரியும் திஷ்டா சிராணாம் சுவாமோகினீம் அப்படின்னு பார்த்தா இவன் என்னமோ சீதையோ அப்படின்னு தோணிவிட்டான். ஏன்னா கௌரீம் கனகவர்ணாகி பார்த்தா என்னமோ ஆதிபரசதியுமே இருக்காரு, அதனால சாக்கா சீதையான் அப்படின்னு தோணிட்டோம். தோண உடனே ஆஞ்சநேய சுவாமி தன்னை மறந்துட்டு தன்னை சமாஷ் பண்ணிக்கணுமே, இப்பேற்பட்ட காரியம் நடந்துச்சே, சபலமாச்சே. ஆஸ்போட்டயாமாது சுசுமுக புச்சம் நனந்த சிக்ரீட சகோச்சகால சம்பாடம் விபவாதம் விரசயம் சுவா பிரகதின் கபீனா அப்படின்னு வந்து ஒரு கம்பி மேல ஊனிட்டு அந்த கம்பி மேல வந்து வாழை வந்து சுமந்துட்டு அந்த கம்பியில வந்து சோமரசால் பண்ண மாதிரி மேல கீழே ஆஞ்சநேய பிரயாணம் பண்ணிட்டு 2 மார்பை வந்து 2 கையால தட்டினார். தட்டினோட சபாஷ் நல்லபடியான காரியம் நடந்துச்சு இப்படின்னு சந்தோஷத்துக்கு உற்சாகத்தோடு குதிச்சார். குதிச்ச உடனே லேசா பிரக்கியம் வந்தது ஆஞ்சநேய சுவாமிக்கு. இப்படி க்ளோஸா பார்த்தா நம்ம சீதை வந்து மகாபதிபுரே ஆச்சு, அவ எப்படி வந்து ராவண பக்கத்துல படுப்பா அப்படின்னு மண்டோதரிய பார்த்தா சீதைன்னு தோணிட்டான். ஏன்னா அப்பேற்பட்ட பாவத்தோட ஆஞ்சநேய சுவாமி இருக்கா நம்ம காட்டுற. ஏன்னா பொதுவா மயக்கம் ஏற்பட்டோம். அப்படி ஆஞ்சநேய சுவாமி வந்து எதனால குருநாதோட கிருபையினாலதான், ராம காரியத்தை ராமரோட கிருபையினாலதான். ஏன்னா தன்னை வந்து ராமருக்கே சமர்ப்பணம் பண்ணினாரே, தன் ராமருக்கு சமர்ப்பணம்னால உள்ள இருக்கிற பரமாத்மா ஆஞ்சநேய சுவாமியை கைட் பண்ற. ஆஞ்சநேய சுவாமி கைட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சார், நராமேன வியுக்தாசா சொத்து மர்கதி பாமினி நபோக்தும் நாப்பிலங்கத்தும் நப்பான உபசேவித்தும் அப்படி பார்த்து சொல்றார். ராமேன வியுக்தாசா ஆத்துக்காரன் ஓரம் கட்டிட அப்படின்னு நினைச்சு இப்படி சந்தோஷப்பட மாட்டாருப்பா. நான் சொத்து மருதி பாவினி இப்படி ராவனோட பருத்துமான சொப்னமே காண மாட்டாரு. ஏன்னா இப்பேற்பட்ட லட்சம் உடையவளா இருப்பாளே, ராமரே எப்பேற்பட்டவன்னா அப்பேற்பட்ட மனைவி சீதையை இருக்கணுமே. அவ எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு போகத்து அனுபவம் எப்படி ராவனோட படுத்துப்பா. நான் போட்டும் நாப்பிலங்கட்டும் அதுவும் இப்படி அலங்காரப்படுத்தின்னு படுக்கவே மாட்டான். நான் பானம் உபசேவிதும் அதுவும் வாக்களை வந்து தாம்பூல போட்டு இப்படி படுக்கவும் மாட்டா அப்படின்னு தீர்மானமா தோணின உடனேயே ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து மனசுல வந்து ஒரு நிர்வேதம் வந்தது, கஷ்டம் வந்தது. ஆஹா, வந்த காரியம் வந்து கஷ்டமா போச்சு, இவ்வளவு தூரம் அலைஞ்சோமே, ஏதோ ராம கிருபையா அலைஞ்சோமே, சீதை கிடைக்காம போயிட்டு நான் எந்த முகத்தோட போய் நான் ராமத்தை நிற்பேன், எந்த முகத்தோட நான் சொல்லுவேன், இவர்கிட்ட நான் அங்கதான் ஜாமவான் போன்றவன் பதில் சொல்லுவேன். நான் வந்து சீதை கிடைக்கலே நினைச்சா நான் ஆத்மஹத்தியை பண்றதை விட ஜாம்பவான் போய் சுக்ரீவன் சொல்லுவார், சுக்ரீவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுரும். சுக்ரீவன் போய் ராமபிரான் சொன்னா ராமர் ஆத்மஹத்தியை பண்ணுவார், அதை பின்தொடர்ந்து லக்ஷ்மணன் ஆத்மஹத்தியை பண்ணுவார், சுக்ரீவன் ஆத்மஹத்தியை பண்ணுவார். சுக்ரீவன் ஆத்மஹத்தியை பண்ணா நம்ம எல்லாருமே ஆத்மஹத்தியை பண்ணாம அதுக்கு பதிலா இங்க சமுத்திரம் இருக்கு, இந்த சமுத்திரத்துல வந்து மூச்சை அடக்கிட்டு நானே போய் ஆத்மஹத்தியை பண்ணிடுறேன், தற்கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு கிளம்ப வந்தார். கிளம்பின உடனே என்ன பண்ணார், ஆத்மஹத்தியை பண்றது சரியான உபாயம் இல்லப்பா அப்படின்னு தனக்குள்ள பேசிட்டு நிகா பட்டிட்டு என்ன வழி இப்படிங்கிற அங்கங்க மேலகிரியும் பார்த்தா. ஆனா ஆஞ்சநேய சுவாமி வந்து மனசுல கலங்கவே இல்லை.
இவ்வளோ அந்த ஸ்திரீகளை பார்த்தாரு. லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான பத்தி ராமேஸ்வரன் இருக்கு, பணிப்பெண்கள் இருக்கு. இதை பார்த்து மயங்கிருக்கணுமே. ஆனா ஆஞ்சநேய சுவாமி மனசு என்ன தோணிதுன்னா, பார்த்த அனைத்து ஸ்திரீகளும் என் அம்மா எங்க இருக்கா, ஜானகி எங்க இருக்கா, சீதம்மா எங்க இருக்கா அப்படின்னு ஆஞ்சநேய மனசு தோணி அப்பேற்பட்ட பிரம்மச்சரியத்தோட ஆஞ்சநேயர் இருந்தார். அப்படின்னு நினைச்ச உடனே ஒண்ணு பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு வழி இருந்தது. என்ன வழினா, சீதையை வந்து ஒரு கோயில் கட்டலாம். கோயில் கட்டணும்னா அதுக்கு வந்து இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. உள்ளம் ஒரு ஆலயம் அப்படின்னு நிறைய பூஜை ஆரம்பிக்கச்சே ஒரு மந்திரம் இருக்கு. தேவோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா சஜேது அத்தியான நிர்வாயம் சோகம் பாவேன பூஜையே அப்படி சொல்லிதானே ஒரு பூஜையில இறங்குவோம். அத்தையா தேவோ தேவாலய புரோக்தா, இந்த சரீரமே இந்த உள்ளமே ஒரு கோயில். ஏதோ ஒரு ஆதிசிம்ம பல்லவன் வந்து திருநின்றவூர்ல ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு வந்து கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணார். அப்போ ஃபிக்ஸ் பண்றச்சு அதே சமயத்துல பூசா நாயனார் இருந்தார். அவரோ வந்து சொத்து பைசா கூட இல்லை, அவருக்கு தனமே இல்லை. அது திருநின்றவூர் எங்கன்னா பக்தவத்சல பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கார். அந்த பக்தவத்சல கோயில் அது ரொம்ப பழைய இடம். அது ஆவடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போன திருநூறு வந்துடும். அந்த கஷேத்திரத்துல பூசலார் வந்து மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். அவரும் வந்து கோவில்லாம் வந்து நியமிச்சதுக்கு அப்புறம் ராஜசிம்ம பல்லவனும் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மகாராஜா. அப்புறம் பரமேஸ்வரன் சொந்தத்தில் வந்தார். என் பக்தன் பூசன் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கா, அந்த கோயில வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கும்பாபிஷேகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அலறடிச்சுட்டு எல்லா ராஜனிக்கு வேற சுருக்கமா முடிச்சுட்டு அலறடிச்சுட்டு பரிவாரத்தோட பூர்ண கும்பத்தோட பூசா நாயனாட்டு போனார். அவரும் பார்த்தார். கோயிலுக்கு அரேஞ்ச்மெண்ட்டே சுத்தமா இல்லையே, இந்த பிராமணன் ஒண்டி பிராமணன் எப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தார். அப்படி பார்த்த உடனே லேசா பூசலா நாயக்கு பிரஜை வந்தது. வந்த உடனே ஐயரே கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, கோயிலா இப்படின்னு கண்ணை மூடினார். கண்ணை மூடினோடனே பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு வந்து நிறையாளீஸ்வரர்னு பேர். இன்னைக்கும் பெருமாள் கோயில் எழுத்தாப்புலே இருக்கு அந்த கோயில். அத்தகையான அந்த கோவிலில் வந்து ஹிருதயத்தில் என்ன கல்விச்சாரோ அதை அப்படியே வெளியில திரண்டினார். அப்படின்னு ஆஞ்சநேய பூஜலாளர் எப்படி நம்ம காட்டினாரோ நமக்கு அந்த பக்தி ஆஞ்சநேய சுவாமி காட்டுறார். சீதையமாக ஒரு கோயில் கட்டலாம். அந்த கோவில்ல 2 துவாரபாலகர்கள் இருக்கார், 2 காவல்காரர். யாருன்னா ராமபிரானும் லட்சுமணனும். அப்புறம் யாருன்னா சுத்தி நிறைய திப்பாளர்கள் இருக்கார். இந்திரன், வருணன், யமன், குபேரன் இப்படின்னு நிற்பாளர்கள் இருக்கா. அந்த மாதிரி ஒரு கோவில ஹிருதயத்துல வந்து கட்டிட்டார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யே ஜகஸ்ரீ ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருக்கணேபியா நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ராமபிரானுக்கு நமஸ்காரம், இளையாள் வாழ லக்ஷ்மணுக்கு நமஸ்காரம். அப்புறம் நமோஸ்து தேவ்யே ஜகஸ்ரீ ஜனகாத்மஜாய அப்படி ஜானகிக்கு சீதம்மாக்கு நமஸ்காரம். அப்புறம் யாருன்னா சுற்றி காவல் காக்கிறாரே இவர்களுக்கு மீறியும் காவலாளிக்கு காவலாளியான பரமேஸ்வரன் நமஸ்காரம். ருத்ரே யமனுக்கு நமஸ்காரம். அப்புறம் அனிலனான வாயுக்கு நமஸ்காரம். அப்புறம் அக்னிக்கு நமஸ்காரம். அப்புறம் சந்திரனுக்கு நமஸ்காரம், சூரியன் நமஸ்காரம். அப்புறம் வந்து மறுக்கணங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு மனசால் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண உடனே எந்த எஜமானோட மனத்தினால இவ்வளவு தூரம் வந்திருக்கோமோ சதேபிய நமஸ்கிருத்வா சுக்ரீவாய சமாருதி. அப்புறம் கடைசியில சுக்ரீவனுக்கும் நமஸ்காரம் அப்படி சொன்ன உடனே கண்ணுல அசோக வாட்டிக்கா தெரிஞ்சது. அந்த அசோகவனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க மரங்களுக்கு மரங்கள் 3 மரங்கள் தள்ளி இங்க சிஞ்சமா விருட்சம் இருக்கு. அந்த சிஞ்சமா விருட்சமோட பெருமை என்னன்னா பாடல்களை மறைச்சிடும், எந்த வஸ்துவும் மறைக்கும். ஏன்னா லீஃபோ ரொம்ப திக்கா இருக்கு. அது வந்து இவரோ வந்து ரொம்ப சின்ன இக்னியான ரூபம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவரோ சின்ன ரூபத்தை எடுத்து வந்திருக்காங்க, யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு அப்படி ரூபத்தை எடுத்த உடனே இந்த சிஞ்சமாபிஷத்துல வந்து இவர் அமர்ந்தானா அது இவரோட சுரூபத்தை மறைச்சிடும். அத்தகையான சிஞ்சமாபிஷம் அடியில சீதம்மா இருக்கார் அப்படின்னு தரிசனம் பண்ணினார். தரிசனம் பண்ண உடனே ஆனந்தத்தோட உற்சாகத்தோட பக்தியோட ராமநாமா சொல்லிட்டு ராம 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 அப்படின்னு எல்லா ராமநாமா சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி ராமநாம மத்தத்தோட உண்மத்த நிலையில வந்து ராமநாமா ஜெபிச்சுட்டு நேரம் வந்து அசோகவனத்துல வந்து அந்த சிஞ்சமா விருட்சத்துல வந்து தன்னை மறந்து யாருக்கும் தெரியாம வந்தார். இப்படின்னு ஓரக்கண்ணால சீதையை வந்தார்.
அவர் நிலை எப்படி இருக்கானா, ததோமலின சம்பீதா ராட்சசீவி சமாவிருதா உபவாச குஷாம் தீனா நிஸ்வசந்தி புறப்புனா ரதச சுக்லவே வாரோ சந்திரவே கால்வாம் பரஹா அப்படின்னு செய்து நிலையை சொல்றார். ததோமலின சம்பீதா, ஒரே கசடு, ஒரே அழுக்க வஸ்திரத்துல, அப்புறம் அழுக்கு மாத்திரம் இல்ல, தேச அங்கங்க இடம் கிழிஞ்சிருக்கு. அப்ப சுத்தி இருக்கா யாருன்னா ராட்சசீவ சமாருதா, எல்லாரும் கோரமா திருப்பலோட, ஒரு கையில ஈட்டியோ, ஒரு கையில கத்தியோ, ஒரு கையில கபடாவோ, ஒரு கையில வேலோ எல்லாம் வச்சுட்டு குத்துவ 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 இப்பவே சமாப்தி பண்ணிடுவேன் எல்லாம் மிரட்டின்னு இருக்கா சீதைய. எல்லாம் கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுற மாதிரி எல்லாம் வந்து ஈட்டிய வச்சு மிரட்டுற சீதைய. ராட்சசீவ சமாருதா. அப்புறம் உபவாச குஷாம் தீனா, அதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியல, மாசக்கணக்கா வருஷக்கணக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி தெரியல, அவ்வளோ இழைச்சி போயிட்டா. உபவாச குஷாம் தீனா, உடம்ப கூட கீழே விழுந்துட்டே இருக்கு. விஸ்வசக்தி குணா அப்படின்னு எப்பொழுதுமே ராமா ராமா ராமான்னு அவர் வாக்கு நின்றுட்டே இருக்கு. எப்படி இருக்குன்னா ததச சுக்லபக்ஷாவும் சந்திரமேவா இவாம்பரா, அப்படி அமாவாசை சந்திரன் மாதிரி இருக்கா. எப்படி கலங்கமோடு இருக்குமோ அந்த மாதிரி இவரும் மகா தபஸ்வியா இருக்கா. இவருக்கு தபஸே அழகு காரணமா இருக்கா, அழகா இருக்கா. ஆனா இவர் தோற்றம் பார்த்தா இன்னைக்கு நாளைக்கும் வந்து பரமபதிக்கிற மாதிரி இருக்கா. எப்படி இருக்கானா அமாவாசை சந்திரன் மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி இருக்கா. அதனால யோபிக்கிறா. அப்படி பார்த்த உடனே ஆஞ்சநேயர் கண்ணிலேருந்தே ஜலம் வருது. அவளோட கற்புக்கு, அவளோட சாரித்திரத்துக்கு கண்ணிலேருந்தே ஜலம் வந்து மனசுல தோணித்தா ராவன் அழுகிறதுக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா இவளோட தபசு இவளேதான், ஆனா இவளுக்கு சமமான வேற யாரும் கிடையாது அப்படின்னு மனசு தீர்மானம் ஆயிடுச்சு. தீர்மானமாய் அது சீதையோட நிலை நினைச்சு அழுதுட்டு இருக்க. தன்னை அடக்கிண்டு எல்லாத்தையும் அடக்கிண்டு ஓரமா பார்த்துட்டு இருக்க. அப்போ சீதையோ வந்து விவஸ்தையா யாருமே எழுப்பில்லாம அப்படியே உட்கார்ந்துருக்க. உகார சமயத்துல திடீர்னு மேலத்தாளங்கள் வருது. அந்த மேலத்தாள் வச்சு அதை மேற்கொண்டு சொல்றார். தருண்ரசம் பாண்டுர கண்ணமம் பிரணம் சுரிஸ்மிதம் பத்மபலாசலோச்சரம் தட்சே ததாரியா முதல் கதாத்மகம் பிரசன்ன தாராடிபதுல்ய தர்ஷனம் அப்படின்னு சீதையை வர்ணிக்கிறார். சீதையை வர்ணிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ வந்து மேலத்தாளங்கள் கேட்கறது. எல்லா மகிழ்ச்சிகளோட சேர்ந்து படைகள் வருது. முன்னாடி படைகள் வந்து ஒரே வேத கோஷம் நடக்குது. அந்த வேத கோஷத்துல வந்து அந்த பரமாத்மாவை தானே ஸ்துதி பண்ணணும், பகவானை ஸ்துதி பண்ணணும். அதுக்கு பதிலாக ராவணனை ஸ்துதி பண்றது வேத கோஷம். அப்படி வேத கோஷங்கள் எல்லாரும் சுஸ்வரமா ராவணனை ஸ்துதி பண்றாரு. அப்புறம் ராவணனும் ராஜ நடையா அனைத்து ஸ்திரீகளோடு சேர்ந்து வரார். மதுபான வஸ்திரா ஒரு வஸ்திரம் போட்டிருந்து அப்படின்னு வந்து நிக்கிற. வந்த உடனே சீதையை ஒரு பார்வையை பார்த்த உடனே மமமாரியா பவ சீதை நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால நீ வந்து கவலைப்படாத, நீ அசோகவனத்தில் இருக்கேன்னு கவலைப்படாத. இப்போ நீ சௌக்கியமா இருக்க, இப்போ நினைச்சா கூட நான் உனக்கு விவாகம் பண்ணே தீருவேன். அது மாத்திரம் இல்ல, இவ்வளோ ஸ்திரீகள் இருக்காளே, இவ்வளோ ஸ்திரீகளுக்கு நீ பூஷணமா இருப்ப. நீ அப்புறம் மண்டோதரி இருக்காளே, அந்த மண்டோதரிக்கு அந்த பட்டத்திராணி பதவி உன்கிட்டே கொடுத்துருவேன். இவ்வளோ சொத்து கொடுப்பேன், இவ்வளோ ஆபரணங்கள் கொடுப்பேன், என்கிட்ட இவ்வளோ லட்சக்கணக்கான பட்டுவஸ்திரங்கள் இருக்கு. நீ ஒரு நாள் ஒருத்தா எங்க ராஜ்யத்துக்கும் எல்லாத்துக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சீதை ஒரு சிரிப்பு சிரிச்சா. திருநமந்திரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுதிஸ்துதா அப்படின்னு கருணையோட சிரிப்பு சிரிச்சா. அதனால இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சிரிச்ச நினைச்சனால நீ கொடுத்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண நினைச்சுக்காத, அது ஒரு அர்த்தம், சிலேடையா ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, நானும் ஒரு ஸ்திரீ, நீயும் பரபுருஷன். ஆனா நீ ஸ்திரீனால அந்த காலத்து ஸ்திரீ வழக்கம் என்னன்னா அவன் வந்து தன் முகத்தை மறைச்சிட்டு தான் பேசுவான். அப்படி இந்த திருணமே இந்த புள்ளி இருக்கே, இதுவே மறைச்சு இருக்கட்டும். திருநமந்திரத கிருத்வா. இன்னொன்று, நீ என்னமோ சொன்னியே இவ்வளோ தனங்கள் கொடுத்து வந்து உன் காலில் சமர்ப்பணம் பண்ணுவே, இந்த விஷயம் ஜனக மகாராஜனுக்கு போச்சுன்னா அவரோ பரமஜானி விதேகன், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு அப்படி காடமான ஞானமுடையவன். அத்தகையான ஜனக மகாராஜாட்ட போய் இந்த விஷயம் சொன்னா அவர் இதை திருடமா மதிப்பா திருநமந்திரத கிருத்வா. அப்புறம் நானும் வந்து சத்திரிய பெண்,
நீயும் பிராமணன், அதனால அப்படி வர்ணாசிரம தர்மம் படி நீ உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க. நீ ஹீனத்தனமான காரியம் பண்ணீங்க. நீ ஹீனத்தனமான காரியம் பண்ணதுனால உனக்கு தர்மத்தை போதிக்கணும்னு இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. அதனால நான் என்ன தர்மத்தை போதிக்கிறேனோ இதை திருநம வீடமா வச்சு போதிக்கிறேன். திருமந்திரத்தை கிருத்துவா நானும் அமர்ந்துட்டு இருக்கேன், நீயோ நின்றுட்டே பேசுற. அதனால நான் எப்படி அமர்ந்துட்டு இருக்கணும், எனக்கும் 32 வயசு சுமார், உங்களுக்கும் 3 கோடி வருஷம். ஏன்னா 3 கோடி வருஷத்துல 6 வருஷமா 3 கோடி வருஷமா இருந்தார் கமலாட்டால் தான் சொல்ற. அது பிரமாணம் கம்பராமாயணத்துல இருக்கு. அதுக்கான 3 கோடி வருஷமா நீ இருக்க, வயோதிகனா இருக்க. உன்னை நான் உட்கார்ந்துட்டு நீ நிமிர்ந்து பேசுறத பேசினா அது மரியாதை சாஸ்திரம் இருக்கும். அந்த சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்காக அந்த திருடவே ஆசனமா இருக்கும். திருமந்திரத கிருத்வா. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்த ராவரை நீ யுத்தம் பண்ணுவ, நீ எந்த பர்த்தாவை என் பர்த்தாவை யார் எடுக்கிறியோ அந்த பர்த்தா என்ன பண்ணாருன்னா உள்ள எடுத்து தர்பார் உள்ள பிரம்மாஸ்திரம் அபிமந்திரம் பண்ணி ஒரு காக்கையோட ஒரு கண்ணை எடுத்துட்டார். அதே மாதிரி இந்த புல்லு மூலியமாகவும் என் பர்த்தா வந்துருவார், என் ராமபிரான் உனக்கே சமாதி பண்ணிடுவார், திருமந்திரத்துக்கு கிருத்துவார். அப்புறம் இன்னொன்னு, அவருக்கு வேற எந்த அஸ்திரம் இல்லைன்னு நினைச்சுக்காத. அவர் அங்கேருந்து நினைச்சு இந்த புள்ளே பிரம்மாஸ்திரமா ஆகட்டும்னா இதுவே பிரம்மாஸ்திரமே உனக்கே சமாதி பண்ண திருமந்திரத்தை கிருத்துவா. இப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லிட்டே போற. அதை கேட்டது உடனேயே ராவணனுக்கு பக்குனாச்சு. ஆனா ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஏன்னா இவ்வளவு அழகா பேசுறாளே குழந்தை, அதை ரசிச்சு கேட்கணுமே அப்படின்னு கேட்ட உடனே சீதைக்கும் கருணை வந்தது. உங்க இடத்துல யாரா மகாத்மா இருக்காளா? இப்படி மகாத்மா இருந்தா இந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டியே. நீ தர்மத்தை அறகுறையா படிச்சிருக்க, நீ என்னமோ ராட்சச சுபாவன்ற. ராட்சபாவம்னா எந்த ஸ்திரீ வந்தாலும் நீ கடத்தின்னு போயிடுவ, அபரணம் பண்ணிட்டு போவ. ஆனா நீ சொல்றத பாதி கரெக்டு. கல்யாணமாகாத ஸ்திரீகளை தான் நீ கடத்தின்னு போலாமே தவிர ஏற்கனவே மாலையிட்ட ஸ்திரீய கடத்தின்னு போறது அதர்மம் அப்படிங்கிற தர்மத்தை போதனை பண்ணினார். தர்மத்தை போதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றார், வீதசைதர் மக்யா சரணாகத வத்சலா தேன வைத்திரி பவத்துமே இது ஜீவித மிச்சசி அப்படின்னு எதுக்கு முன்னாடி என்ன ஜாகிரத பத்திரானா, நீ இப்பேற்பட்ட காரியம் பண்ணால நான் ராமரோட இதனால ராமர் கட்டுப்பாடுனால நான் உன்னை பஸ்மம் பண்ண முடியாது, தபசே போதும் கிரீவான் பஸ்ம பஸ்கார்க தேஜசா அப்படின்னு ராமர் இங்க சும்மா இருன்னு சொன்னதுனால நான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா என் தபஸ் வளர்ந்தாலும் உனக்கு இப்பவே க்ஷணத்திலே பஸ்மம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழின்னு சொல்றேன், அதை கேளு. வீதஸ்தை தர்மங்க அத்தகைய தர்மாத்மாவோட ராமர் பிராண்ட போய் நீ சரணாகதி கொடுத்துரு. ராமா தப்பு பண்ணிட்டு சொல்ல வேண்டாம், நீ சீதையை கொடுத்துரு, என்ன போய் சமர்ப்பணம் பண்ணிடு, அது போதும். நீ எப்போ சமர்ப்பணம் பண்ணியோ தேன மைத்ரி பவத்துமே அவரோட நீ சக்கியம் பண்ணு, அயோத்தியோட பாதி ராஜ்யத்தை அப்படியே கொடுத்துருவார். எது ஜீவித பின்னாடி ராமனே சொல்ல வர சரணாகதியில. ராவணன் எப்போ சரணாகதி பண்ணா நான் பரதனை கூப்பிட்டு அயோத்தி ராஜ்யை கொடுத்துருவேன், ராவணன் கொடுத்துருவேன். விபீஷணோவா சுக்ரீவா இடிவா ராவண ஸ்வயம்னு விபீஷணா சொல்ல போற நாளைக்கு. அப்படி தேன மைத்ரி பௌத்துதே எது ஜீவித மிச்சது பயனே அப்போதான் நீ படைச்ச அப்படி சொன்ன உடனே ராவணனுக்கு வந்ததே ஆத்திரம். ரொம்ப பயங்கரமா பேசுறாரு, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு, இன்னும் விட்டா இவன் என் தலைமையில உட்காந்துருவாரு. அப்புறம் வந்ததே கோவம் என்ன பண்ணான்னா வாழை எடுத்து வெட்டணும்னு போனான். வெட்ட உடனே அவளை 200 மனைவி தானியவாணி தத்துன உடனேயே வந்த ராட்சசிகிட்ட சொன்னான். வந்த ராட்சசிகிட்ட சொல்றச்சே மேற்கொண்டு சொல்றா, கௌமாச லட்சிதௌ யோமே யோவதிஷ்யே மயா கிருதா அத சயானமாரோக மத்வாமரவன்னி. எனக்கு அவன் மனைவியா வரணும்னா 2 மாசம் டைம் கொடுக்குறேன். இதோ கொடுத்துருக்கேன் பாரு உன் புடவை, இதோ கொடுத்துருக்கேன் பாரு மாளிகை, இதோ கொடுத்துருக்கேன் பாரு வஜ்ர வைடூரிய சகல ஆபரணங்கள், இதெல்லாம் 2 மாசம் நீ ஏற்றுட்டா இதை தடிச்சுட்டு சரவாபரண பூசிதையா நீ வரணும். அதுவும் உன லங்கைக்கு பட்ட மகிழ்ச்சியா நான் வச்சிருவேன். 2 மாசம் உயிர் கொடுத்துருவேன். அவன் அப்படியும் கேட்கல. அதே ஹட்டத்தோட அதே பிடிவாதத்தோட இருந்தா அதே 2 மாசம் உனக்கு ஆயுட்காலமா இருக்கும். அதனால உன் பேச்சு விருத்தமா இருந்தா இவர்களை எல்லாரும் சீதையை கபலீகரணம் பண்ணு அப்படி கேட்ட உடனே சீதையால காரணம் கேட்க முடியல, தாங்க முடியல, சகிக்க முடியல அப்படின்னு கேட்டுட்டு கண்ணீர் மறுபடி கதறின்னு அழுதுட்டு இருக்கான். அப்படி கதறி ஆரம்பிச்சு அவ சீதையோ யாரை நினைச்சுட்டு இருக்கானா
மனசால சாவித்ரி சத்யமந்தம் ச எவ்விலம் ஸ்ரீமதி ததா சௌதா சோமதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமினி பதிகனுபிரதா அதாக விஸ்வாக்குவனம் ராமம் பதிவனுபிரதா அப்படின்னு ராவணன் சொல்றச்சு அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாகிதா. எப்படி சூரியனும் சூரியன் கிரணும் வந்து ரெண்டு பேருமே வந்து எப்படி பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே விஷயத்துல தேசிகர் சொல்றார். ஜெகத்யாசுத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமம் வ்யோம பாஸ்கரா. ரகுவீர் கத்தி ஆரம்பிக்கச்சே சொல்றார். அதேதான் சீதை சொல்றார். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சூரியனோ சூரிய கிரணோ எப்படி பிரிஞ்சு இருக்க முடியாதோ அது போல நானும் ராமபிரானும் அப்படின்னு அந்த பாவத்தோட சீதை இருந்தா. அப்படி இருக்கச்சே அவ வந்து அந்த பதிபிரதைகளை எல்லாரும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. சாவித்திரி ஸ்மரணம் பண்ணினா, அப்புறம் தமயந்தியை ஸ்மரணம் பண்ணினா, அப்புறம் லோபாமுத்திரை ஸ்மரணம் பண்ணினா, சுகன்யா ஸ்மரணம் பண்ணினா, அப்புறம் வந்து சௌதாச ஸ்மரணம் பண்ணினா, மதயந்தி ஸ்மரணம் பண்ணினா, கேஷ்ணியை ஸ்மரணம் பண்ணினா, இப்படின்னு எல்லா பதிவிரதையும் ஸ்மரணம் பண்ணா. அவர் எல்லா பதிவிரதையும் ததாக விஸ்வாத்வரம் ராமம் பதிவனுபிரதா. அத்தகையான எல்லா பதிவிரதைகளும் நானும் அந்த ஸ்தானத்தை உடையவர், ராமரை தவிர வேற எந்த பருப்புருஷனும் நாடமாட்டேன் அப்படின்னு நான் தர்மத்துல உறுதியானதான். வந்த ராட்சசிகளும் கத்தி முனையில ஈட்டி முனையில விரட்டுறா. ராவணம் பஜபர்த்தாரம் பத்தாரம் சர்வலட்சசாம். ராவணனை கல்யாணம் பண்ணு அப்பேற்பட்ட குலத்துல வந்திருக்கார். அவர் யாருன்னா பிரம்மாலேந்து புலஸ்தியனோட புள்ள விஸ்வவஸ். விஸ்வவோட புத்திரன் வந்து குபேரனோட தம்பி ராவணன். அப்பேற்பட்ட ராவண ஆட்சி பண்றான். அப்பேற்பட்ட ராவணனோட கோபம் என்னன்னா தேவர்கள் எல்லாரும் பயத்துல இருப்பா. அப்பேற்பட்ட நீ ராவண கல்யாணம் பண்ணா உனக்கு கண்டு தேவர்கள் பயப்படுவா. இப்படின்னு எல்லாருமே முகஸ்துதி பண்றா. ராவணன் முகஸ்துதி பண்றா. ஜெகன்மாதாவால தாங்க முடியல அப்படின்னு திடீர்னு ஒருத்தி கிளம்பினா. அவ யாருன்னா திருச்சட்டைன்னு பேரு. அப்படி திருச்சட்டைன்னு கேட்டதுக்கப்புறம் சொப்னத்துல கண்ணில் பட்டுதான். கவலைப்படாத சீதம்மா, நீ கவலைப்படாத. நான் என்ன சொப்னத்துல கண்டேன்னா ராமர் வந்து வெட்கொற்ற கொடையில வந்து சர்வாபரண பூஷித்தனா பட்டாபிஷித்தனா இருப்பான்னு கண்ணில் வருது. அப்புறம் வந்து எந்த ராவணன் கும்பகர்ணன் வந்து எந்த ராவணன் வந்து ஒரு அபரணம் பண்ணினானோ அந்த ராவணன் வந்து கழுத மேலே ஏறி அமர்ந்துருப்பா. அந்த கழுத மேலே ஏறி அமர்ச்சே அவளை எல்லாரும் என்ன கூப்பிட்ற இடத்துல வந்து தள்ளி விடுவா. அப்படி பாத்தாளோகத்தை தள்ளி விடுவா. எல்லாருமே கீழே போய் பாத்தாளோகத்தை போறா மாதிரி காட்சி வருது. அதுக்கப்புறம் விபீஷண ஆழ்வான் வந்து வெண்கொற்ற கொடையில அமர்ந்திருப்பார். அப்படி நீயும் ராவனும் சேர்ந்து பெரிய சத்ருஞ்சயனோட யானையில் அமர்ந்துட்டு பட்டாபிஷிக்தனா ராஜ்யம் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு லேசா சமாதானம் வந்தது. லேச சமாதானம் வந்ததுக்கப்புறம் வந்த ராட்சசிகளும் எல்லாம் காற்று மூச்சு கத்தினா. காற்று மூச்சு ஆக்ரோஷமா பேசினா. வந்த ராட்சசிகள் எல்லாரையும் சமாதானம் படுத்திட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்கும்படியா வச்சா. அதை எல்லாமே ஆஞ்சநேய சுவாமி கண்காணித்து பார்த்து கொள்ளே இருக்க. எல்லாத்தையும் பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து உடனே வந்து சீதைக்கும் மனசுல வந்து தாமதம் தாங்க முடியல. ராமபிரான் எப்போ வருவார் அப்படின்னு விரத்திலே இருக்கா சீதை. அப்படி விரத்துல இருக்கச்சு என்ன பண்ணான்னா எல்லா ராட்சிகளும் அர்த்தராத்திரி வேலையில் எல்லாரும் தூங்கிட்டா. தூங்குற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா சீதை வந்து ஒரு பெரிய மரக்கிளை இருக்கு. அந்த மரக்கிளையில வந்து ஆத்மஹத்தியை பண்ணா தேவலேன்று தன்னோட நீளமான குந்தல வந்து கயராக கட்டி ஆத்மஹத்தியை பண்ணணும்னு போனா. பண்ண உடனே ஆஞ்சநேய சுவாமி திக்குனாச்சு. ராஜா தசரதோ ராம ரதகுஞ்சர வாஜிவான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி ரிஜுராசி மகாயசாஹ ராஜசீனாம் குணவதா தபசா தோதித பிரபா சக்கரவர்த்தி குலே ஜாதா புரந்தர சமோயுதி அப்படின்னு ராமபிரான குணங்களை பாடுறார். அப்பேற்பட்ட ராஜா தசரதர். அவர் யாருன்னா அயோத்திக்கு பட்டத்து ராஜா. அப்படி பட்டாபிஷிதான ராஜாவான தசரதர் தர்மத்தை அறத்திலே வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்னா மனுக்கு சமானியமா வாழ்ந்தார் மக்களுக்கு சொல்றார். அப்பேற்பட்ட தசரதருக்கு வந்து தனக்கு புத்திரன் வேணும். அவள் ஆலப்பியமான புத்திராத்த நாத்திமே சுகம்னு முதல் நாள பார்த்தோமே. அப்படின்னு தனக்கு புத்திரன் வேணும் ஆசைப்பட்டார். அப்படி புத்திரன் ஆசைப்பட்டார். வசிஷ்டரோட சகாயத்துல சுமந்திரோட சகாயத்துல ரிஷசிங்கரோட சகாயத்துல புத்திரகாமேசி யாகம் நடத்தினார். புத்திரகாமேசி யாகம் நடத்துச்சு. அங்க திவ்யமயமான புருஷன் வந்தார். அந்த திவ்யமயமான புருஷன் வந்த உடனே அந்த திவ்யமயமான புருஷன் வந்து பாயசத்தை வந்து ரிஷசிங்கர் மூலியமாக கொடுத்தார். ரிஷசிங்கர் மூலியமாக கொடுத்ததுக்கு அப்புறம்
என் மூலியமா கொடுத்தார், தசரத மூலியமா கொடுத்தார். தசரத மூலியமான 3 மனைவி தத்தம் பண்ணினார். 3 மனைவி தத்தம் பண்ண உடனே கௌசல்ய மாதாவுக்கு ராமபிரான் அவதாரம் பண்ணினார். சுமித்திரை மாதாவுக்கு வந்து லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அவதாரம் பண்ணினார். கைகேயி மாதாவுக்கு வரதாரம் அவதாரம் பண்ணினார். இப்படி 3 பேர் அயோத்தியில் அவதாரம் பண்ணினார். சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாரும் வந்து சகல சாஸ்திரங்களும் தர்மங்களும் அப்புறம் வில்வித்தைகளும் வந்து வசிஷ்டத்தை கத்துண்டார். மேற்கொண்டு அஸ்திரங்களை வந்து விஸ்வாமித்திரத்தை கத்துண்டார். அதுக்கு ரீதியா யாக சம்ரட்சணம்னு வியாஜமா தாட்டகையை வதம் பண்ணினார். அப்புறம் அதே சமயத்துல வந்து மாரீன் சுபாவை வந்து பொச ஆக்ஞாஸ்திரனாவை வதம் பண்ணினார். மாரீச்சனை கடலோரத்தை தள்ளி விட்டார். இத்தனையும் செஞ்சு சித்தாசிரமத்துல இருந்தார். சித்தாசிரமத்துல வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து மயங்கினார். விஸ்வாமித்திரோட காரணியத்தை பார்த்து மயங்கினார். உடனே விஸ்வாமித்திரர் வந்து சரித்திரங்கள் சொல்றார். கங்கையோட சரித்திரம், முருகப்பெருமானோட சரித்திரம், அப்புறம் வந்து வந்த பூர்வீகால் வம்சாவளியோட சரித்திரங்கள், எல்லா சரித்திரங்களும் சொல்லிட்டு வரார். ராமரத வினயமா சவணம் பண்ணிட்டு வரார். அப்படின்னு விஷால் நகரத்துக்கு வந்தார். விஷால் நகரத்துக்கு வர முன்னாடி அகல்ய சரித்திரத்தை சொன்னார். அகல்ய சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் ராமர் கால் வச்ச மாத்திரத்தை அவரோட பார்வை அகல்ய மேல பட அகல்ய வந்து சொஸ்வரூபத்தை அடைஞ்சா. சொஸ்வரூபத்தை அடைஞ்ச உடனே கௌதமரும் வந்தார். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணினார். 2 பேரும் நமஸ்காரம் பண்றச்ச வந்த முன்னாடி விஸ்வாமித்திரருக்கு விஜயில வந்து சிவதனுர் பங்கம் நடக்கிறது அப்படின்னு செய்தி வந்தோன்னா ராமலட்சுமண மகேஷன் வந்தார். ராமலட்சுமண மகேஷன் படிச்சு ஜனக மகாராஜா பவனத்துக்கு வந்தார். ஜனக மகாராஜா பவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜனகரிவார பாட்டு கண்டு மயங்கினார். மயங்கின உடனே ராமரும் வந்து அயோத்தி விஜய் வீதியில வந்து பிரயாணம் பண்ணினார். மற்ற ஜனங்கள் தோழக்கால் பார்த்தார், மற்ற ஜனங்கள் கண்ணை பார்த்தார், மற்ற ஜனங்கள் காதை பார்த்தார். இப்படி எல்லாரும் ஒண்ணு அவயங்கள் பார்த்தார். சீதையும் வந்து ராமபிரான பார்த்தார். 2 பேரும் மயங்கினார். மயங்கின உடனே ராமர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வத்சராவதருப்பஸ்ய இதிலாகவ பிரவீத விஸ்வாமித்திர வசனத்தை கேட்டு கரும்பு வந்து எப்படி யானை வந்து எப்படி கரும்பு முறுக்கினா மாதிரி தனுஷம் முழுக்கினார். தனுஷம் ஒரு முறுமுறுக்கிறதுக்கு அப்புறம் சீதைக்கும் ராமபிரான கல்யாணம் நடக்க சந்தர்ப்பம் வருது. அப்ப ராமர் வந்து தசரதரோட அனுகிரகத்துல தான் கல்யாணம் நடக்க வேண்டும். தசரதோட ஆக்கியபடி கல்யாணம் நடந்தது. அந்த சமயத்துல கரெக்டா பரசுராமர் வந்தார். பரசுராமர் வந்து எனக்கு 200 பேர் ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு வந்து 2 பரசுராமர் கர்ப்பத்தை பங்கப்படுத்தினார். பரசுராமர் கர்ப்பத்தை பங்கப்படுத்தின உடனே மேற்கொண்டு 12 வருஷம் அயோத்தியிலே வாசம் பண்ணினார். தகப்பனார் தசரதருக்கு கைங்கரியம் பண்ணினார். அப்புறம் மந்திரையோட துர்புத்தினால கைகையை பீடிக்கப்பட்டு கைகையை வந்து தசரதத்தை வரம் வாங்கினார். ராமர 14 வருஷம் வனவாசம்னு, பரதருக்கு ராஜ்யாபிஷேகம்னு இத்தனையும் கேட்டு தசரதர் மூர்ச்சியாய் கீழே உண்டார். அப்புறம் சுமர்த்தனை வச்சு ராமரை வந்து அழைச்சிட்டு வந்தார். ராமரோ இன்னும் சீதையோட படுக்கையில் இருந்தார். அப்படி சுமந்திரோட வாக்கியத்தை கேட்டு ராமர் தன் அலங்காரம் பண்ணி பரதர் தசரதர் முன்னாடி நின்றார். தசரதர் முன்னாடி நின்றதுக்கு அப்புறம் தசரதர், ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போ. எந்த அப்பா வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம் சொன்னாரோ 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொல்லி காட்டுக்கு போன்னு காட்டு சஞ்சாரம் பண்ணு கொடுத்தார். அந்த வாக்க வேத வாக்கா எடுத்துக்கொண்டு ராமர் தயாராய் கிளம்பினார். அதுவும் தயாராய் எப்படி கிளம்பணும்னா மரவுடியோட அப்புறம் ஜடாபாரத்தோட கிளம்பணும் அப்படின்னு கைகேயி மாதா சொன்னபடி அதை கேட்டு கிளம்பினார். கிளம்புறச்சு லக்ஷ்மணனும் கௌசலியும் தடுத்தார். அவர்கள் எல்லாரும் தர்மத்தை சொல்லி சமாதானப்படுத்தி தசரதையும் சமாதானப்படுத்திட்டு என்னை பந்தி பண்ணி ராஜ்யத்தை ஏற்றுக்கோன்னு சொன்ன தசரதையும் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் லக்ஷ்மணரும் வந்து ராம தர்மத்தை பார்த்து ராமருக்கு சேவை செய்யணும் பார்த்து சீதையோட லக்ஷ்மணரோட 3 பேருமே சுமந்திரரோட ரதத்துல ஏறிந்து ஜாம்னு கிளம்புறச்சு. அப்ப எல்லா மக்களும் வந்து விஸ்மயப்பட்டு வருத்தப்பட்டு ராமரை வந்து கெஞ்சினா கதறினா ராஜ்யத்தை ஏற்றுக்கோன்னு கெஞ்சினா. அவர்களையும் சமாதானப்படுத்திட்டு அவர்களையும் சமாதானப்படுத்தி என்ன சொன்னான்னா, எனக்கு எப்படி பிரியத்தை காட்டு அதே பிரியத்தை வந்து 100 மடங்கு வரதற்கு காட்டு அப்படின்னு தர்மத்தை போதனை பண்ணி ராமர் கிளம்பினார். அவர் எங்க கிளம்பினாலும் ஜனங்கள் சூழ்ந்திருந்தார். ஜனங்களுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம சிங்கிவேரபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சிங்கிவேரபுரம் கங்கைக்கு அக்கறை இருக்கு. அங்க குஹனை பார்த்தார். குஹனோட ஐவரானும் குரு மேல தோல் போட்டார். அந்த குஹனோட ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு குஹன்ட்டு ஆலம்பாலை பெற்றுக்கொண்டு அந்த ஆலம்பாலை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு ஜடாமகுடம் ஆக்கினார். தனக்கு எப்படி ஆக்கணும் லக்ஷ்மணனுக்கும் அவரே செஞ்சார். சீதையோ வந்து புடவை கீழே வந்துட்டு இருக்கு. சீதையை வந்து வெக்கமும் பார்க்காம சீதைக்கு அத்தனையும் சுசுசாத்தனையும் செஞ்சார். அப்படி சேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா குஹன்ட்ட வந்து விடையை பெற்றுக்கொண்டு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார். பரத்வாஜ அதிதி சம்ஸ்காரத்தை முறைப்படி எடுத்துக்கொண்டு பரத்வாஜ வசனம் கேட்டு சித்திரகூடத்துக்கு போனார். சித்திரகூடம் போனதுக்கு அப்புறம் அந்த சமயத்தில் தசரதோ வந்து கைகேயோட சுடுசுரமான வார்த்தையை பீடிக்கப்பட்டு மூச்சு தாங்க முடியாம ராமா ராமா ராமான்னு கதறி மூச்சை வந்து காலகதி அடைச்சிட்டார். 7 நாள்லயே காலகதி அடைச்சிட்டார்.
வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து வசிஷ்டர் வந்து பரதரை வந்து கைகை தேசத்துல ஆயிஷுப்பா அப்படின்னு சொன்ன உடனே கைகை தேசத்துல பரதர் டக்குன்னு வந்தார். வந்த உடனே தசரதற்கு உண்டான சக்கிரியைகள் அத்தனையும் பரதாழ்வானே பண்ணினார். அம்மாவை திக்காரம் பண்ணினார். அம்மா பண்ணி அதர்ம திக்காரம் பண்ணி கண்டிச்சுட்டு ராமருக்கு முடிசூட்டியே தீரணம்னு வந்து திடபக்தியோட ராமபக்தியோட சத்ருநாழ்வானோட சேர்ந்து கிளம்பினார். எல்லா ரிஷிகளும் எல்லா மக்களும் எல்லா பட்ட மகிழ்ச்சிகளும் இப்ப வைதவியாத பட்ட மகிழ்ச்சிகளும் சேர்ந்து கிளம்பினார். எல்லாரும் சேர்ந்து கிளம்பி ராமர் எங்க வந்தார் குகண்ட விஷயத்தை கேட்ட உடனே குகனையும் சமாதானப்படுத்தினார். வந்த பரத்வாஜரையும் சமாதானப்படுத்தினார். எல்லாரையும் கௌசல்யாமாவை எல்லாரையும் சமாதானப்படுத்த பரதன் சித்திரகூடத்துக்கு வந்தார். சித்திரகூடம் வச்சு லக்ஷ்மணனும் சாத்திர வெறியோட பரதன் நம்மளை மதம் பண்ணவனும் வந்தார். லக்ஷ்மணன் கோபத்தையும் சமாதானப்படுத்திட்டு பரதாழ்வான் பக்தியை எடுத்துட்டு பரதாழ்வானுக்கு அடைக்கலமாக பாதுகையும் கொடுத்துட்டு அப்புறம் வசிஷ்டர் ஜாபாலி வாரிசிகள் வந்து ராமர் பண்ண வேலையை கண்டிச்சார். அப்புறம் முக்கியமான தர்மங்களை போதனை பண்ணினார். அந்த தர்மங்களை போதனை பண்ண முன்னாடி வந்து அப்பாவுக்கு வந்து பின்னாகத்தை வச்சு சாதம் பண்ணினார். பெரிய கங்கக்கரையிலே சாதம் பண்ணி முடிச்சார். அப்புறம் அப்பாவோட பெருமையை நினைச்சிட்டு இருந்தார். அதை நினைச்சிட்டு அப்பாவோட வாக்கை எப்படியா சத்தியம் பண்ணியே தீரணும்னு சொல்லி தன்னோட ஆச்சபக்தியும் தன்னோட திடமான பக்தியையும் தன் திடமான சத்தியனிஷ்டையும் காட்டி சத்தியம் தியானம் தியாகத்தையும் எதுக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படி தான் தர்மத்தை காட்டி அதை வந்து வசிஷ்டரும் ஜாபாலியோட வாசி எல்லாரும் அயோத்தி பின்செல்லும்படியா செஞ்சார். பரதனும் பிரதிஜை பண்ணினார். 14 வருஷம் வனவாசம் எந்த ராமபிரான் எடுக்கிறாரோ அதே 16 வருஷம் வந்து ராமபிரான் காத்துட்டு இருக்கேன். அதை காட்டிலும் என்ன ராமர் மரவுரி கட்டிட்டு இருக்காரோ நானும் அதே மரவுரி தான் கட்டிப்பேன். நானும் அதே ஜடாமுகத்தோட இருப்பேன். ராஜ்யபாரத்தை வந்து அனுசரிப்பேன். ராஜ்ய போகத்தை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா ராஜ்ய பாரத்தை வந்து சத்துருல மூலியமா விஷயத்தை வாங்குறார். அவர் அங்கே நந்தி கிராமத்துல இருந்து ராம பாதுகையே கதியில் இருந்தார் அப்படின்னு பரதனோட மகிமை அப்படி இத்தானியும் அப்புறம் அங்க இருக்கிற குலபதிகளை கேட்டுட்டு ராமபிரான் வந்து தண்டகாலத்தை கிளம்புறார். தண்டகாலத்துக்கு அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ஆறுதலாக விராதனை வதம் பண்ணினார். சரபங்களுக்கு மோட்சம் கொடுத்தார். சுதீஸ்வரோட ஆத்தியம் பண்ணினார். இப்படி 10 வருஷமா வந்து வனவாசத்தை பொழுது 10 வருஷம் வனவாசத்துல அப்படியே கழிச்சதுக்கு அப்புறம் அகஸ்திய ஆசிரமத்தை போனார். அகஸ்திய ஆசிரமத்தை வைஷ்ணவ தரிசனம் பெற்றுக்கொண்டார். வைஷ்ணவ தரிசனம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே பஞ்சவட்டிக்கு போனார். அப்படி பஞ்சவட்டிக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அங்கே ஒரு சின்ன பண்டசாலை அமைச்சார். அப்போ சூர்பனக்கை வந்தார். சூர்பனக்கை வந்து விபரீதமாக நடந்தார். அவர் சூர்பனக்கையோட மூக்கை அழுத்துட்டார். மூக்கறுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பலனாக கரண் தூஷணன் போன்ற சிற்றரசுகள் வந்து பஞ்சவட்டியில் இருக்கிற எல்லா ராட்சசர்களும் சேர்ந்து வந்து ராமரை தாக்கணும் வந்தார். அடுத்த ஒரு முகூர்த்தத்தில் ராமபிரான் வந்து ஏகாக்கியா நின்று 14 ராட்சசர்கள் எல்லாரையும் சமாப்தி பண்ணினார். அதுவும் பாதத்தில் பூமியில இருந்து சமாப்தி பண்ணினார். அந்த விஷயம் வந்து முழுக்க சூர்பனக்கை போன்ற விஷயங்கள் எல்லாம் முழுக்க ராவணன்கிட்ட போச்சு. ராவனுக்கு அப்பதான் வைரபாவம் வந்தது. சீதை மேல ஒரு காம வெறி வந்தது. அத்தகையான ராவணன் வந்து சீதை அடையணும்னு போனார். மாரீச்சன்ட்ட போனார். மாரீச்சன் சதுபதேசம் கேட்டினார். அது எதுக்கும் ராவணன் காது கொடுத்து வாங்கிக்கல. வாழை எடுத்து உருவி வதம் பண்ணிடுவேன் போனார். அந்த வதம் பண்ண உடனே மாரீச்சன் கத்தி பயத்துல ராவர்கிட்ட வந்து தான சமர்ப்பணம் பண்ணணும் எண்ணத்தோட மாயமானா போய் சீதையை மயக்கினார். ராமரும் பின்தொடர்ந்து போய் அந்த மாரீச்சனை வதம் பண்ணினார். அப்போ சீதை வந்து படாத வார்த்தைகள் பேசி லக்ஷ்மணனை விரட்டினார். அப்போ ராவணன் கபட சன்னியாசி வந்து சீதையை பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி சீதையோட கூந்தலை பிடிச்சு கொண்டு புஷ்பவிமானத்துல வந்து கிளம்பினார். கிளம்பின உடனே ஜட்டாயு வந்தார். சாயம் பண்றதுக்கு ஜட்டாயு வந்த உடனே ஜட்டாயு வந்து தனால முடிஞ்ச தர்மத்தை பணையால் யுத்தம் பண்ணினார். ஜட்டாயு சந்திராச கத்தியால் வீழ்த்தி சமாப்தி பண்ணினார். சீதையோட அனுகிரகத்தினால கொஞ்ச நாள் உயிர் தெக்க வச்சுட்டு இருந்தார். அப்ப ராமரும் சீதை எங்க விஷத்தை பார்த்து கதறினார். மரத்தை பார்த்து கதறினார். காடை பார்த்து கதறினார். எல்லா தேவதைகளை பார்த்து கதறினார். நதியை பார்த்து கதறினார். இப்படின்னு கதறின ராமர் வந்து இவ்வளவு தூரம் சென்றவர் ஜட்டாயுவை பார்த்தார். ஜட்டாயு வந்த செய்திகள் அத்தனையும் சொன்னார். சொன்னது கேட்டவுடனே எந்த தீட்சிதர்களுக்கு என்ன சம்ஸ்காரம் அதுக்கு ஏற்ற சம்ஸ்காரம் ஜட்டாயுக்கு பண்ணினார். எந்த தசரதற்கு அடைய முடியலையோ சம்ஸ்காரத்தை அதே சம்ஸ்காரம் ஜட்டாயுக்கு பண்ணினார். ஜட்டாயுக்கும் சபரிக்கும் சத்கதியை வந்து கொடுத்தார். கபந்த வசனம் கேட்டு சபரிக்கு சத்கதியை கொடுத்தார். அப்புறம் சுக்ரீவனோடு கூட சக்கியம் பண்ணினார். சுக்ரீவனோடு சக்கியமானதுக்கு அப்புறம் அது கேட்ட உடனே சீதை பக்குனாச்சு. அப்புறம் வானர்களோட சேர்ந்தார் அப்படின்னு கேட்ட உடனே சீதையை பார்த்தார். என்னடா அது ராமர் எப்படா வானரோட சேர்ந்தார்? வானரானாம் நரானாம் வா கதமாசி சமாகமஹா அப்படி வானர்களுக்கும் நரர்களும் எப்படி ஒன்னா சேர்ந்தார் அப்படி கேட்ட உடனே மேற்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். அப்படி சுக்ரீவனோட சத்தியம் பண்ண உடனே சுக்ரீவனோட சத்ருவான வாலி வந்து
தன்னோட விற்த்தாந்தத்தை அத்தனையும் சொன்னார். தான் கதையை சொன்னார். ராமர் இறக்கப்பட்டு சுக்ரீவன் நம்பிக்கை உண்டாகணும்னு வந்து அந்த எலும்பை வந்து 100 யோஜனை தட்டி விட்டார். அப்புறம் வந்து 7 சால விருட்சத்தை வந்து ஒரு அஸ்திரத்தினால வீழ்த்தினார். அப்புறம் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் தொந்த யுத்தம் ஏற்பட்டது. அப்புறம் 2வது நாள் யுத்தத்துல வந்து லக்ஷ்மணனை வச்சு கஜபுஷ்பிகா மாலையை வந்து சுக்ரீவன் கழுத்துல போட 2 பேருக்கு மறுபடியும் என்ன நேற்று யுத்தம் நடந்ததோ அதே மாதிரி நடந்தது. அப்ப வாலி வந்து சுக்ரீவன் சமாதி பண்ணியே தீரணும்னு போனா ராமர் வந்து ஒரு அஸ்திரத்தினால ஒரு அம்புனால வந்து வாலியோட மார்பை வீழ்த்தினார். வீழ்த்தச்சே வாலி வந்து தான் குற்றத்தை உணர்ந்துட்டு அங்கதனை வந்து சுக்ரீவ ராமபிரான்ட்ட கொடுத்துட்டார். கொடுத்த உடனே தாரையை விழாபிச்சார். தாரை அழுதார், குழம்பினார். ஆஞ்சநேயரை வச்சு சமாதானம் படுத்தினார். தாரைக்கு சமாதானமா வந்து பகவான் வந்து தர்சனம் கொடுத்தார். தர்சனம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சுக்ரீவன் ராஜகுமாரத்தை ஏற்றுண்டார். அங்கிருந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணார். சுக்ரீவனோட ஆக்கியபடி ஒரு வாரர் ஒரு திக்கு சென்றார். எங்க திக்கில வந்து அங்கதன் தான் தலைவன். எங்களோட சகாயத்தினால அங்கதனோட சேர்ந்து தட்சிண திக்கு போனோம். தெற்கு திக்குல போறச்சே அப்போ வந்து ஸ்வயம்பிரபைன்னு தபஸ்வினி இருக்கா. அந்த ஸ்வயம்பிரபை தபஸ்வினி சாயத்தினால விந்திய பர்வத்தில் இருந்தவன் மகேந்திர பர்வத்துக்கு வந்திருக்கோம். அந்த மகேந்திர பர்வத்தில் இருக்கச்சே சம்பாதியோட வசனத்தை கேட்டு சம்பாதி வந்து நீ இருக்கும் இடம் எங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அசோகவனத்துல நீ இருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ராம காரியத்துல ராமரோட அனுகிரகத்துல சுக்ரீவனோட சகாயத்துல ராமபிரானோட அபார கருணையினால ஏதோ பகவான் வந்து பகவான் போட்ட பிச்சையில நான் வந்து சமுதிரத்துல அங்கேருந்து அக்கறையில இக்கரை தாண்டி வந்தேன் அப்படின்னு தன்னை வந்து அறிமுகப்படுத்தினார். நான் யாருன்னு ஆஞ்சநேய சுவாமின்னு பேரு. கேட்ட உடனே சீதைக்கு ஃபுல் கன்விக்ஷன். சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தார். அப்படி சமாதானம் கீழே வந்ததுக்கப்புறம் சீதைக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, இதான் ஒரு ரூபமான அப்படின்னு பார்த்த உடனே ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ஏமா இந்த ரூபம் ஆஞ்சநேய சுவாமி இவருக்காகவே தான் ரூபத்தை வந்து நிஜமான ரூபத்தை பார்த்தார். அதுவே பயங்கரமான ரூபம். விஸ்வரூபத்தை எடுத்துட்டு சீதையை பார்த்தார். சீதையை பார்த்ததுக்கு அப்புறம் சீதையிட்ட மேற்கொண்டு சொல்றார். இப்படின்னு ராம காரியத்தை கதையை சொன்னதுக்கு அப்புறம் சீதைக்கும் ஆறுதலா போச்சு. அப்புறம் மேற்கொண்டு பூயேவமா தேஜா ஹனுமான் மாருதாத்மஜா அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் சீதாம் பிரத்யேகாரணாத் வானரோயம் மகாபாக தூதோ நாமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அபியங்குலீயகம். அடி வானரோகம் மகாபாக, நான் வந்து வானரன்மா, நான் வேற யாரும் தூத்தம் இல்லை, உங்க ராமபிரான் தூத்தம் தான் நான். தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிச்சது நான் உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அது என்னன்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு வந்து காட்டினார். பொதுவாக கொடுக்கணும்னா ஒருத்தர் இவரோட கை வந்து மேலே இருக்கணும், வாங்குறவங்க கீழே இருக்கணும். இங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்து சீதம்மாவை வந்து தாயார்னு நினைக்கிறார். அப்படி தாயார்னு பாவத்தை பழகிறது. அப்படின்னு ராமநாமான் கிதம் சேதம். இதோ பாருமா என் கையில் இருக்கே, என் கையில் வந்து அஷ்ய தேவி, இதோ மோதிரம் இருக்கே அப்படி அங்குலீயகம், இதோ மோதிரம் பாரு, ராமநாம அங்கிதம் சேதம். இப்படி ராமநாமானுங்கிற நாமத்தை முத்திரை போட்டிருக்கு, இந்த அங்குலியத்தை இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துக்கோ இப்படின்னு கை காட்டினா. சீதையோ தயங்கி ஒரு கையை எடுத்து அப்படியே மோதிரத்தை எடுத்த. அப்படி மோதிரத்தை எடுத்து அந்த ராமத்தை பார்த்தா. ஏன்னா ராமரோட பாணிகிரகணம் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷமா பிரபுவோட கையை பிடிச்சா. எப்போனா ஏம் சீதா மமசுதா சாதர்ம சரித்தவ ஜனக மகாராஜாவோட வசனத்தை கேட்டுதான் அந்த நாள்ல ராமபிரான் கை பற்றிடும். பாணிகிரகணம் பண்ணிக்கோ, உனக்கு சாயேவானுக்கு தாத்தவ, உனக்கு வந்து நிழல் போல இருப்பா. அந்த 12-25 வருஷமா அப்ப பிடிச்ச மாலை. இப்போ 32 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அப்போ 6 வயசுல குட்டி சீதையா, ராமரோ 13 வயசு யுவாவா. அப்போ கொடுத்த கை, அப்போ கொடுத்த மாலையை வந்து ரொம்ப நேரம் பார்க்குறேன். இப்போதான் க்ளோஸா ராமநாமாங்கிதம் சேதம் பசுதேவி அங்குலீயகம் அப்படின்னு ஆறி வனச்சா. கண்ணீர் மலிகிற உடனே சீதையை பார்த்து கேட்குறேன். இப்படி சீதையை பார்த்து கேட்டோன்னா, அம்மா இப்போ ராமரோட காரியத்தை நிறைவேற்றதுக்காக நான் வந்திருக்கேம்மா, இப்போ உன்னை ஐஷன் போகலாமா, இப்போ நீ என்னோட வரியாமா நம்ம இருக்குன்னு. சீதை ரொம்ப வெட்கப்பட்டான். ஏமா வெட்கப்படுற, உனக்கு வேற யாரும் அபரணம் பண்ணிட்டு போய்தாமா நீ இங்கே வந்திருக்க, நீ தர்மாத்மா, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது நீ வந்து அப்பேற்பட்ட தார்மிக உடையவ. ஏன்னா சந்தியா காலமனானாம உபதேசதி ஜானகி அப்படின்னு சீதை சந்தியாவனம் பண்றான்னு விசேஷமா இருக்கீங்க. அதனால அதெல்லாம் நீங்கள சந்தியாவனம் பண்ணணும்னு கிளம்பிடக்கூடாது அதுக்குன்னு. ஏன்னா அந்த தர்மம் அது திரேதாயுக தர்மம்.
எல்லாரும் பண்ண எல்லாருமே பண்ணலாம். புருஷனாக இருந்தாலுமே ஸ்திரீயாக இருந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ணணும். இப்போ கலியுகத்தில் வந்து புருஷனை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு வந்து நமக்கு ரிஷிகள் விதிச்சா. அப்படி சந்தியா காலம் பண்ணாலாமா உபதேச சந்தி ஜானகி. அப்போ ராவணன் வந்து திட்டதுக்கப்புறம் சீதை என்ன பண்ணா பதிவிரதையை ஸ்மரணம் பண்ணினான். ஸ்மரணம் பண்ண பட்சத்துக்கு அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணினார். ஏன்னா ஒன்று இடத்துல வால்மீகி தர்மத்தை காட்டுறார். அப்படி நிஷ்டையோட சீதை இருக்கச்சு அப்போ ஆஞ்சநேய சுவாமி எல்லாத்தையும் பார்த்து நோட்டீஸ் பண்ணினான். அப்படி ஆச்சாரமுடையவர் தெரியும், நீ தர்மாத்மான்னு எனக்கு தெரியும், அதனால நீ என்னோட வந்தா நான் இந்த க்ஷணத்திலே ராமபிரான்ட்ட நான் கொண்டு விடுவேன். அதனால சீதையும் ரொம்ப தயங்கினான். முதல்ல ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப குட்டியாக இருக்கானால அவளும் பயந்துட்டான். இப்போ ஆஞ்சநேய சுவாமி தம் நிஜரூபமான விஸ்வரூபத்தை காட்டினார். என்னோட பாதி மனசோட இருக்கான். என்ன போனோன்னு எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் என் தர்மம் தடுக்கிறது அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி வந்து சொல்கிறார். அதனால கவலைப்படாதம்மா அப்படின்னு சீதை சமாதானமாக சொல்கிறா. நான் வரேன், எப்போ ராமபிரான் வரானோ அப்போதான் அந்த சமயத்தில் நான் வருவேனே தவிர உங்கள் தோலை சுமந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி அதை சந்தோஷமாக ஏற்றுட்டார். ஏன்னா அவரோ எப்படி எந்த வழியில் பார்த்தாங்கன்னா சீதையை அம்மா, சீதையை வந்து தாயார் அந்த பாவத்தோடு பார்த்தார். அந்த பாவத்தோடு பார்த்த உடனே சீதைகிட்ட வந்து அங்குலி பிரதானத்தை வாங்கினார். அப்புறம் சீதையோட விண்ணப்பம்படி நான் வந்து இந்த லங்கையில் தான் இருப்பேன், அசோக வாட்டிகத்தில் இருப்பேன், நீங்கள் சொல்லுமா என்ன நீ விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்தா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதையை அனுமதிபடி ஆஞ்சநேய சுவாமி வந்து லங்கையை விளையாட ஆரம்பிக்கிறார். அப்படி இந்த விளையாட்டு வந்து நம்ம 4 நாளைக்கு கட்டி பார்ப்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம். सृष्टि प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीषा गोब्राह्मणेभ्य सोमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात्